யாரெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கீங்களோ இப்போ ரைட் நவ் யூ ஹவ் ரீச் டு ஹோம் ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் கேமரா ஸோ தட் மோர் தென் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் as a language I can also understand your emotions, body language, so we can interact better. All of you are able to hear me. நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? Yes, sir. கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? கேட்டுட்டு பஸ்ல போயிட்டு இருக்கவங்க அவங்களுக்குலாம் கிடையாது இன்ஸ்ட்ரக்ஷன். பட் தோஸ் ஹூ ரீச் டு ஹோம், தோஸ் ஹூ ஆர் கம்ஃபர்டபுள், யூ கம் ஆன் வீடியோ, ரைட்? ஸோ ரொம்ப நான் வந்து கவலையா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அழுதுகிட்டே சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸும் நம்ம பேசுறதும் மேட்ச் ஆகாது. ஸோ சிமிலர்லி நீங்களும் வந்து இஃப் யூ டர்ன் ஆஃப் யுவர் கேமரா, ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ். ஸோ கிளாஸ் ரூம் ட்ரைனிங்க்கும் ஆன்லைன் ட்ரைனிங்க்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். வி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் the body language and the emotions expressed by the participants. But if you turn on your camera, you can overcome that. And as a result, we can have a very healthy session and close to perfection, close to classroom session. Okay. So I think only Elilan could respond and I could see him. No problem. I'll just look at him and then continue the session. Hi, sir. So now I could see Padmanabhan Madhavraj. Thank you, Padmanabhan. Yes, sir. And particularly all the green belts, yes, you should be able to understand. Yeah, now I could see Rajaratnavel. If you are traveling, please don't mind. You don't have to take risk. Those who are moving, traveling, keep yourself comfortable, convenient. But those who are in your office or home, have a separate room. Yes, I prefer you to come on. Now I could see a lot of people like our Deepak and I think one madam I can see. Madam, your name is Chandan. Chandana. You're on mute. Laksh Chandan. Okay. Maybe Lakshmi. Okay. Okay. Lakshmi. Okay. Raja Ratnavel sir, உங்கள் வாய்ஸ் ரொம்ப கிராக் ஆகுது. All right, so let us get into the topic. So define முடிச்சிட்டோம், கரெக்டா? Measure முடிச்சிட்டோம், analyze முடிச்சிட்டோம். ஏன்டதான் பேசுறாரா ராஜ ரத்னவேலு? இல்ல. So this is also important. நீங்க you should okay. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதெல்லாம் வந்ததுன்னா ப்ளீஸ் ஸ்டே மியூட்டட். ஓகே. ஸோ டிஃபைன் முடிச்சிட்டோம், மெஷர் முடிச்சிட்டோம், அனலைஸ் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ப்ராஜெக்டில் என்ன சொல்கிறது 90% ஒர்க்கை முடிச்சிட்டோம். பிகாஸ் இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல் நம்ம ஒரு டிசிப்ளின்டாக இருந்தாலே போதும், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல்லாம் ப்ராப்பராக நடக்கும், ரைட்? ஸோ டிஃபைனில் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டோம், அதோட பவுண்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது, வரக்கூடிய ப்ராடக்ட் எது, the specific nature of the problem, and then வந்து அது கூட கனெக்டாக இருக்க ப்ராசஸ் எது. நம்ம சிக்ஸ் சிக்மாலையும் சரி, சிக்ஸ் சிக்மால நம்ம மெயினாக நம்ம we try to fix the process and not the people, right? So people oriented problem, அது வந்து you need to use the other techniques. சொன்னாலும் கேட்கல அப்படின்னா அவங்கள கேட்க வைக்கிறதுக்கு there are many other methods. பட் இப்போ என்னன்னா we understand the problem is not just because of the people, it's mainly because of the process. அப்ப process எப்படி சரி பண்ணணும், ஸோ அந்த ப்ராசஸ் என்ன, அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் என்ன, இதெல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கிறது தான் டிஃபைன். அண்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு we convince the sponsor to support our project, and then once the sponsor supports, we move on to measure phase. measure phaseல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we focus on quantifying the problem. நம்ம என்ன பண்றோம், we focus on quantifying the problem. ப்ராப்ளம் பெருசா சின்னதா எப்படி இருக்கு, டிஃபைன்ல சொன்னதெல்லாம் சரிதானா அப்படின்றத we validate. நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளே வேலிடேட் பண்ணிக்குவோம். ஸோ ப்ராப்ளத்தை குவான்டிஃபை பண்ணாதான் அதனால வரக்கூடிய லாஸோ பெனிஃபிட், அதை சால்வ் பண்ணால் வரக்கூடிய பெனிஃபிட்டையும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால we need to quantify. ஸோ குவான்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, மெட்ரிக்ஸ் இருக்குது. எது உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு சாத்தியமோ, சூட்டபுளோ, எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
நாங்கள் பிபிஎம் யூஸ் பண்ணுறோம் சார்னா யூஸ் பண்ணுங்க. நாங்கள் வந்து ரிஜெக்ஷன் ரேட் யூஸ் பண்ணுறோம் சார், நாங்கள் சிக்மா லெவல் யூஸ் பண்ணுறோம், வி ஆர் யூசிங் சிபி அண்ட் சிபிகே, பி இட் வாட் எவர். இல்லை சார், நாங்கள் வந்து வி டைரக்ட்லி மெஷர் சர்ஃபேஸ் ஃபினிஷ், வி டைரக்ட்லி மெஷர் ஹார்ட்னஸ் ஆஃப் த மெட்டீரியல், வி டைரக்ட்லி மெஷர் த விஸ்காசிட்டி ஆஃப் த மெட்டீரியல், நோ ப்ராப்ளம். தட் இஸ் ஆல்சோ எ மெட்ரிக், ரைட்? டைரக்டா பேசுறதுக்கும் ஜெனரலைஸ்டா பேசுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. டைரக்டா பேசும்பொழுது அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். அதை ஜெனரலைஸ் பண்ணிட்டோம்னா கேட்குற எல்லாருக்குமே புரியும். விச் இஸ் பெட்டர் அண்ட் விச் இஸ் பெட்டர் ஃபார் ப்ரொடியூசிங் ரிசல்ட். டீம்ல இருக்க எல்லாரும் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? சில பேருக்கு கொஞ்சம் லேக் ஆகும், முன்ன பின்ன இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா வி பிரிங் இன் அதர் மெட்ரிக்ஸ். ஈல்டு அப்படின்னா அது அது காமன் மெட்ரிக், சிக்மா லெவல் அப்படின்னா அது காமன் மெட்ரிக், பிபிஎம் அப்படின்னா காமன் மெட்ரிக். ஆல் ஆஃப் இட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் மெட்ரிக்கை கொண்டு வந்தாதான் நமக்கு வந்து புரியணும்னு இல்லை. என்னோட மெட்ரிக் டெக்னிக்கல் மெட்ரிக் அஃபெக்ட் ஆச்சுன்னா என் ஈல்டு அஃபெக்ட் ஆகும், என்னோட பிபிஎம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனரலைஸ்டு மெட்ரிக்ஸ். வி யூஸ் தோஸ் மெட்ரிக்ஸ் டு மெஷர் த பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸ். இந்த பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து அக்யூரேட்டா எஸ்டிமேட் பண்ணிட்டாலோ இல்லை அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணிட்டாலோ, ஐ யூஸ் 2 words. எஸ்டிமேட்டும் பண்ண வேண்டி வரும் சில நேரம் நீங்க வந்து அக்யூரேட்டா கூட கால்குலேட் பண்ணிடலாம். 100% நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்கன்னா நீங்க எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணிடலாம். பட் நீங்க 100% இன்ஸ்பெக்ஷன் பண்ணாத சினாரியோவா இருந்தா நீங்க பண்றது ஒரு எஸ்டிமேட் தான். எஸ்டிமேட்னும் போது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது ஒரு ரேஞ்சில் தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த ரேஞ்சு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்றோம். அந்த ரேஞ்சு தான் என்னன்னு சொல்லுவோம், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த 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 இன்டர்வல் வந்து ரொம்ப வைடா இருந்துச்சுன்னா எரர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த எரரை கம்மி பண்ற எஃபோர்ட்ஸ்லாம் நீங்க போடணும். மெஷர்மெண்ட் சிஸ்டத்தெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு பேஸ் லைனை கால்குலேட் பண்ணிடணும். ஸோ மெஷர் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எங்க இருக்கோம் இப்போன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. டிஃபைன் பேஸ்ல ஸ்பான்சருக்கு நம்ம சில கமிட்மெண்ட்லாம் கொடுத்துருப்போம். சார் ஈல்டு நாங்கள் இத்தனை % இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், ரிஜெக்ஷனை கம்மி பண்ணிடுவோம், சிபிசிபிக்கு இம்ப்ரூவ் பண்ணிடுவோன்னு. கரண்ட் லெவல் எங்க இருக்கணும் தெரியுது, கமிட் பண்ணதும் தெரியுது. அப்போ ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப் நமக்கு புரியுமா புரியாதா? இந்த கேப்புக்கு பேர் தான் கேப் இன் பர்ஃபார்மன்ஸ். இந்த கேப்பை ஃபில் பண்றது தான் நம்ம ப்ராஜெக்ட். இப்போ இந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுக்கு we have to take some action. பட் அந்த ஆக்ஷனை எடுக்கணும்னா நமக்கு சில நாலேஜ் தேவைப்படுது. அந்த நாலேஜ் என்ன அப்படின்னா, எதனால இந்த கேப் வருது, இதோட ரூட் காஸ் என்ன? இந்த கேப்புக்கு காரணம் வந்து வேரியேஷனா இருக்கலாம், இந்த கேப்புக்கு காரணம் வந்து வேஸ்ட் அக்யூமுலேஷனா இருக்கலாம், இந்த கேப்புக்கு காரணம் வந்து ரிஸ்க் அக்யூமுலேஷனா இருக்கலாம். பட் 6 சிக்மா ப்ராஜெக்ட்னா வேரியேஷனை கண்ட்ரோல் பண்றது. லீன் ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம இந்த வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றது. சப்போஸ் ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படின்னா we control the risk, right? So mostly நம்ம in Six Sigma project we talk about variation, we are concerned about variation. So அப்ப இந்த வேரியேஷனோட ரூட் காஸ் என்ன, வேரியேஷனோட ரூட் காஸ் என்னன்னு இன்புட் சைடில் கண்டுபிடிக்கணும். அவுட்புட் சைடில் நீங்க பார்க்கறது வந்து ரியல் ப்ராப்ளம், அது டிஃபைன் ஃபேஸ். பட் இன்புட் சைடில் வேரியேஷன் எங்க இருக்கு, எங்க இருந்து இந்த வேரியேஷன் வருது, அவுட்புட்ல வர்ற வேரியேஷன் எங்க ஆரிஜினேட் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு எக்ஸ்ல எக்ஸோட ரேஞ்சு, எந்த எக்ஸோட ரேஞ்ச் அதிகமா இருக்கு, எந்த எக்ஸோட ரேஞ்சு அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கோ, ஆனா அந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்து எக்ஸுக்கு நல்லது இல்லை, அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் எ பர்டிகுலர் எக்ஸோட வேரியேஷன் வந்து அப்நார்மலி ஹை அப்படின்னா அந்த ரேஞ்சை நீங்க என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். எக்ஸோட வேரியேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்ச் என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். ஒருவேளை அந்த ரேஞ்ச் ஃபுல்லாவுமே தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த ரேஞ்சே நீங்க அப்படியே மூவ் பண்ணி எடுத்துட்டு போகணும் இல்லையா, வேற ரேஞ்சு கூட்டு போகணும். எக்ஸை வந்து கரண்ட் ஆப்ரேட்டிங் ரேஞ்சுக்கு வெளியில எடுத்துட்டு போகணும். அப்போ ரைட்லயும் எடுத்துட்டு போக வேண்டி வரலாம், லெஃப்ட்லயும் எடுத்துட்டு போய் வேண்டி வரலாம். நான் சொல்றது எல்லாருக்கும் விளங்குதா, புரியுதா? ஸோ நம்ம எக்ஸோட ஆப்ரேட்டிங் ரேஞ்சு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதை குறைக்கணும். ஒருவேளை ஆப்ரேட்டிங் ரேஞ்சு ஃபுல்லாவே எக்ஸ் வந்து சரியில்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா எக்ஸ் ஆப்ரேட்டிங் ரேஞ்சுக்கு வெளியே எடுத்துட்டு போய் புது ரேஞ்சை கொடுக்கணும். அப்ப நீங்க வெளியில எடுத்துட்டு போது ரைட் சைட்ல வெளியில எடுத்துட்டு போறதா, லெஃப்ட் சைட்ல வெளியில எடுத்துட்டு போறதா, இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து நம்ம பதில நம்ம தேட முயற்சி செய்யணும். அதுக்கு பேர் தான் அனாலிசிஸ்.
All of you, do you Right, understand? right. Analysis ஓட purpose என்னன்னா, we want to correct the root cause. root cause கண்டுபிடிக்கணும், validate பண்ணணும், அதோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணணும், அதோட சஃபிஷியன்சியும் நம்ம வந்து செக் பண்ணணும். பட் சஃபிஷியன்சியை செக் பண்ணணும்னா கட்டாயமா நீங்க டிஓஇ பண்ணாதான் சரியா செக் பண்ண முடியும். டிஓஇனா டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அது நம்ம வர சனிக்கிழமை ஆஃப் டே அதில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த டூலில் தான் சனிக்கிழமை மார்னிங். ஸோ ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ த டிஓஇ டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஃபேக்டர்னா என்ன, மெயின் எஃபெக்ட்னா என்ன, இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட்னா என்ன, எப்படி இந்த ஆர் ஸ்கொயர்லாம் டெவலப் பண்ணுறது, ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் பில்டு பண்ணுறது. ஸோ சஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். ஆனால் ஹவவர் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் டிஓஇ பண்ணி இந்த சஃபிஷியன்சியை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நார்மலி கிரீன் பெல் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால ஹைபோதசிஸ் டெஸ்டிங்லேயே வி கேன் க்ளோஸ் த சாப்டர், ரைட்? ரூட் காஸை வேலிடேட் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப், வி மூவ் ஆன் டு அனாலிசிஸ் ஃபேஸ். அப்போ வி மூவ் ஆன் டு இம்ப்ரூவ் ஃபேஸ். அப்போ அனாலிசிஸ் ஃபேஸ் எங்கே முடியுதுன்னா, ரூட் காஸை வேலிடேட் பண்ணுறோம், ரூட் காஸோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், முடிந்தால் டிஓலாம் பண்ணி சஃபிஷியன்சியும் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ பதிலும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எக்ஸோட ரேஞ்சை கம்மி பண்ணுறதா இல்லை எக்ஸ் ஆப்ரேட்டிங் ரேஞ்சுக்கு வெளியில் கூப்பிட்டு போகிறதான்ற முடிவு உங்களால் சுலபமாக எடுக்க முடியும். அந்த முடிவுக்கு பேர் தான் சொல்யூஷன், தீர்வுன்னு பேர். எக்ஸை நம்ம சரி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் தீர்வு. இந்த சொல்யூஷனை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து இம்ப்ரூவ் ஃபேஸ். அப்போ இம்ப்ரூவ் ஃபேஸோட அப்ஜெக்டிவ் என்னன்னா சொல்யூஷன் ஜெனரேஷன். இதுதான் சொல்யூஷன், இதுக்கு இந்த எக்ஸை இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு பிரைன் ஸ்டார்மிங் பண்ணியோ ஏதோ ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணியோ நீங்க வந்து என்ன பண்றீங்க, யூ ஹவ் டு கம் அவுட் வித் கன்க்ளூஷன். ஓகே, இந்த எக்ஸை நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ரேஞ்சுக்கு வெளியே எடுத்துட்டு போயிடலாம், புது ரேஞ்சு இங்க கொண்டு வந்துடலாம். இந்த 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 மாதிரி பேசுறதுக்கு உண்டான நாலேஜ் எங்க இருந்து வந்துச்சு? நீங்க அனாலிசிஸ் பேஸ்ல ஒழுங்கா பண்ணதுதான் வந்துச்சு. தேவைப்பட்ட அனாலிசிஸோட எக்ஸ்டென்ஷனை இம்ப்ரூவ் பேஸ்லயும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அனாலிசிஸோட எக்ஸ்டென்ஷனை நீ இம்ப்ரூவ் ஃபேஸ்ல கூட பண்ண வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஓஇ இம்ப்ரூவ் ஃபேஸ்ல மோஸ்ட்லி வரும். ஏன்னா நமக்கு ரொம்ப நுணுக்கமான நாலேஜ் தேவைப்படும். வெளியே கொண்டு போனோம்னா எவ்வளவு வெளியே கொண்டு போகணும், எக்ஸாக்டா புதுசா ரேஞ்ச் செட் பண்ணணும்னா புதுசா ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும், இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னா நீங்க டிஓஇ தான் போய் ஆகணும். அதனால இம்ப்ரூவ் ஃபேஸ்ல டிஓஇ கூட நீங்க பண்ணி இந்த கேள்விக்கெல்லாம் பதில கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் யூ கோ ஃபார் அ பிரைன் ஸ்டார்மிங். பிரைன் ஸ்டார்மிங் என்ன? டிஸ்கஷன் வித்தின் த டீம். எதுக்கு டிஸ்கஷன் பண்ணணும்? எல்லாரும் ஒத்து போகணுமா இல்லையா? ஒரு சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எல்லாரும் ஒத்து போகணும். இதுக்கு பேர் வந்து குரூப் கன்சென்சஸ் இல்லைன்னா டீம் கன்சென்சஸ் அப்படின்னு பேர். ஸோ டீம் எல்லாம் ஒத்துக்கிட்டாதான் என்ன பண்றோம்னு தெரிஞ்சாதான் தே வில் கோஆப்ரேட் ப்ராப்பர்லி. உங்களால சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்கும். இல்லைன்னா சொல்யூஷன்லாம் தெரியும் ஆனா கூட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. தேர் வில் பி a lot of resistance. ஆல்வேஸ் சேஞ்சை ரெசிஸ்ட் பண்றது தான் ஹியூமன் நேச்சராகவே இருக்கும் எல்லா கம்பெனியில் பார்த்தீங்கன்னாலுமே. ஸோ அப்போ அந்த சேஞ்சை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ஸ்மூத் இம்ப்ளிமெண்டேஷனாக கொண்டு போனோம்னா யூ ஹவ் டு இன்வால்வ் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ப்ராப்பர்லி. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் உங்கள் ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது. சில நேரம் ப்ராஜெக்ட் டீமுக்கு வெளியில் கூட இருப்பாங்க, அவங்க பாஸாக கூட இருக்கலாம். அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த டிஸ்கஷன்லாம் கூப்பிட்டு அண்ட் அவங்களையும் இன்வால்வ் பண்ணும்பொழுது அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனை சூப்பராக கொண்டு போயிருங்க. ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இம்ப்ரூவ் ஃபேஸ்ல என்ன பண்ணணும்னு, வாட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ் இன் இம்ப்ரூவ் ஃபேஸ்? சொல்யூஷன் ஜெனரேஷன், அதுக்கப்புறம் சொல்யூஷன் எவாலுவேஷன், அதுக்கப்புறம் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன், ஃபைனலி சொல்யூஷன் வேலிடேஷன். இந்த கீவேர்ட்ல எழுதிக்கணும். சொல்யூஷனை ஜெனரேட் பண்ணணும். இப்போ எனக்கு கட்டிங் டூல் ஆங்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, வேரியேஷன் ஓவரா இருக்கு. வேரியேஷனை நான் கம்மி பண்ணணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்பா எல்லாரும்? கட்டிங் டூல் ஆங்கிள் எனக்கு வந்து வேரியேஷன் ஓவரா வருது. ஏதோ ஒரு டூல் ரூம், மேபி ஒரு மேனுஃபேக்சரிங் சினாரியோ தான் இது. ஸோ கட்டிங் டூல் ஆங்கிள் வேரியேஷன் ஜாஸ்தியாகவே வருது. ஸோ எனக்கு வேரியேஷனை கம்மி பண்ணணும். சொல்லுங்க பாப்போம் எல்லாரும், வாட் கேன் ஐ டூ நவ் டு ரெடியூஸ் த கட்டிங் டூல் ஆங்கிள் வேரியேஷன்? சொல்லுங்க. இட்ஸ் a brainstorming. இப்போ நம்ம we are using a tool known as brainstorming. I want all of you know to share, to use all your rich experience. எல்லாம் இண்டஸ்ட்ரியில் 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க மொத்த அனுபவத்தையும் இப்போ கொண்டு வாங்க. Now tell me, ஒரு மெஷின் ஷாப்ல கட்டிங் டூல் ஆங்கிள் வந்து டூல் ஆங்கிள்னா தெரியும் உங்களுக்கு. டூலை மெஷினிங் பண்ணியிருப்பாங்க, பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் 10 டிகிரி 10.25 டிகிரி அப்படின்னு செட் பண்ணுவாங்க.
ஆனா அது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு மெஷினிங் பண்ணிட்டே இருக்கும்போது 10.15 வந்து என்ன ஆயிடுது 12.15 மாறிடுது. வாய்ப்பு இருக்கா இல்லையா? பிக்சர் கண்டிஷனோட வியர் அண்ட் டியர், அந்த டூல ஆ ஹோல்ட் பண்ற இப்போ பிக்சர். ஃபிக்சரோட வியர் அண்ட் டியர், டூலோட ஹார்ட்னஸ், டூலோட ஹார்ட்னஸ். இப்போ எனக்கு வந்து இந்த கட்டிங் டூல் ஆங்கிள் இவ்வளோ வேரியேஷன் வரக்கூடாது. இப்போ இவங்க சொல்றதெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன். வெரி குட். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஃபிக்சரை ஒழுங்கா வைங்க, டூலோட மெட்டீரியலை ஒழுங்கா வைங்க, அப்புறம் வந்து கூலண்ட்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பண்ணும் பொழுது கட்டிங் டூல் ஆங்கிள் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங்கர் டியூரேஷனுக்கு சர்வைவ் ஆகும். கரெக்டா? இதெல்லாம் Correct. சரியா இல்லைன்னா சீக்கிரமாவே என்ன ஆயிடும்னா 10.15 வந்து 12.15 மாறிடும். ஸோ இதுக்கு உண்டான சொல்யூஷனை நீங்க வந்து இந்த மாதிரி பேசும் பொழுது சொல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எவால்வ் ஆகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்யூஷன் இஸ் எவால்விங் அவுட் ஆஃப் யுவர் டிஸ்கஷன். பிகாஸ் ஏன் சொல்யூஷன் எவால்வ் ஆகும் நான் சொல்றேன்னா, நம்ம ரூட் காஸ் எல்லாம் ஒழுங்கா புரிந்திருந்த நபர்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்யூஷன் தன்னால வெளியே வரும். வருமா வராதா? ரூட் காஸ் வரும். தெரியாம பேசுறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள வேற டைரக்ஷன்ல கூட்டு போயிருவாங்க. நம்ம கரெக்டா அட்டாக் பண்ற லெவலுக்கு போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா வேற டைரக்ஷன்ல கூட்டு போயிடுவார். சோ அந்த மாதிரிலாம் நடக்காம நம்ம ப்ராப்பரான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் நீங்க நம்ம மீட்டிங் ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டு, அண்ட் தென் ஆல் ஆஃப் தெம் ஷுட் ஹேவ் த நாலேஜ் அபவுட் வாட் வி பெர்ஃபார்ம்ட் இன் த அனாலிசிஸ். நம்ம அனாலிசிஸ்ல என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணமோ அந்த நாலேஜ் எல்லாருக்கும் புரியணும், தெரியணும். தெரிஞ்சா they will be able to talk very precisely about the root cause, and they can even suggest what kind of action can fix the root cause. இந்த கட்டிங் டூல் ஆங்கிள் மாறாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ பட் எல்லாரும் சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா எல்லாமே சொல்யூஷன் தான். எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? எல்லாமே எது சொல்யூஷனா ரெக்யர்டோ, தான் இருக்கும். எது அந்த இஷ்யூ கரெக்ட். சால்வ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணணும். வெரி குட். ஸோ அதுக்கு பேர் தான் சொல்யூஷன் எவாலுவேஷன். இப்போ பத்மநாபன் ஒரு ஐடியா கொடுத்தாரு, அப்புறம் இன்னொருத்தர் பேசினாரு, டக்குன்னு நோட் பண்ணல பேரை. இன்னொருத்தர் பேசினாரு. இவங்க 2 பேர்ல யாரு கரெக்டா இருக்கும்? அகைன் நீங்க யூ கேன் ஆஸ்க் யுவர் அகைன் டீம் மெம்பர்ஸ் ஒப்பீனியன். ஒரு சின்ன வோட்டிங் மாதிரி பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும்னா சொல்யூஷன் வந்து எவாலுவேட் ஆகும். சொல்யூஷன் வந்து எவாலுவேட் ஆகும். அண்ட் திஸ் ஆர் ஆல் நத்திங் பட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரைன் ஸ்டாமிங். நான் சொல்ற டூல்ஸ் பிரைன் ஸ்டாமிங்கோட பல வகை தான் இது. வோட்டிங் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் பிரைன் ஸ்டாமிங். ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? கரெக்ட் தானே? எஸ் சார். ஒரு 5 விதமான சொல்யூஷனை சொல்லுவாங்க. அதுல எந்த சொல்யூஷன் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் உடனடியா அப்படின்னு கேட்கும்போது பீப்புள் கேன் வோட் ஃபார் த சொல்யூஷன். இன்னொரு டெக்னிக் இருக்கு பிரைன் ஸ்டாமிங்லயே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் வேற ஒரு ஈஸியான பாயிண்ட சொல்றேன். எப்பவுமே ஜெனரலான ரொம்ப சுலபமான ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் பேசலாம். கட்டிங் டூல் ஆங்கிள், சர்ஃபேஸ் ஃபினிஷ், அப்புறம் வந்து பேங்க்ல ஒரு டிரான்சாக்ஷன் டைம், இல்லைன்னா ஃபார்மால வந்து டர்ன் அரவுண்ட் டைமை கம்மி பண்றது, இல்லைன்னா வந்து ஃபங்கல் growth ரேட்டை குறைக்கிறது இப்படின்னு பேசினோம்னா அதுக்கு கொஞ்சம் படிக்கணும். படிச்சாதான் என்ன பண்ண முடியும்? மீட்டிங் ரூம்குள்ளேயே வர முடியும். ஒண்ணுமே தெரியாம வந்து பேசினா அது வந்து இன்எஃபிஷியன்ட்டா டைமை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த ஈவினிங் செஷன், இப்போ ஆன்லைன் செஷன் 8 மணிக்கு நடந்துகிட்டு இருக்கு. 8ல இருந்து 9 9:30 வரைக்கும் நடக்கும் அதிகபட்சம். இந்த ஆன்லைன் செஷன்ல பொதுவாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேஷன் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ ட்ரெய்னர்ஸும் வந்து அவங்களோட டெலிவரி வந்து எஃபெக்டிவ்னஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்டிமேட்டா லேர்னிங் என்ன ஆயிடும்? லேர்னிங் அவுட்கம் வந்து அஃபெக்ட் ஆயிடும். இதுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கும் ரூட் காஸு? ரூட் காஸ் என்ன காரணமா இருக்குன்னா, சில பேர் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர முடியல. நம்மளே பார்த்தோம் நடந்து போயிட்டு இருக்காங்க. சில பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி சில பேருக்கு மோசமா இருக்கும். கரெக்ட்டா? சில பேர் பேசுறதுக்கு தயங்கலாம். நெறைய ரீசன் இருக்கும். ரூட் காஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரூட் காஸ் தெரியும் இல்லையா? ஆன்லைன் ட்ரெய்னிங்லாம் வந்து ஏன் எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு கேட்டோம்னா, ரூட் காஸ் எழுத முடியுமா? முடியாதா எல்லாராலயும் நம்மளால? எழுதிடலாம். ஸோ அனாலிசிஸ்லாம் பண்ணியாச்சு. எழுதலாம் எழுதலாம். இப்ப ஆமா. இப்ப எனக்கு என்ன வேணும்னா, சொல்யூஷன் வேணும் ஒரு பிரச்சனைக்கும். இப்போ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பிரச்சனை. இத எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். பிரைன் ஸ்டார்மிங், அனதர் ஃபார்ம் ஆஃப் பிரைன் ஸ்டார்மிங். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பிரச்சனையே வரக்கூடாதுங்க எனக்கு. நான் எப்போ ஆன்லைன் ட்ரெய்னிங் செஷன் எடுத்தாலும் ஸ்மூத்தா இருக்கணும். 1 செகண்ட் கூட பாதிக்கக்கூடாது. சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் இப்போ இன்டர்நெட் கனெக்டிவிட்டிய சால்வ் பண்றதுக்கு? இட்ஸ் a ரூட் காஸ், ஒன் ஆஃப் த ரூட் காஸ். சிக்னல் வர இது இடமா கண்ட்ரோலபிளா? பார்த்து இருக்கலாம். சொல்லுங்க சார்.
ப்ராப்பர் சிக்னல் எங்க சிக்னல் நல்லா இருக்க இடத்துல கிடைக்குதோ வந்து அந்த இடத்துல போய் இருக்கலாம் சார். ப்ராப்ளம் எங்க நடக்குதோ, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எங்க இல்லையோ அங்க இடத்துல தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். என்ன பண்ணலாம்? இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? மொபைல் இன்டர்நெட் நெட்வொர்க் மட்டும் கனெக்டிவிட்டி டிபெண்ட் உங்க பண்ணாம எண்ட்லயா இல்ல சர்வீஸ் எல்லா ப்ரொவைடர் சேஞ்ச் பண்ணலாம். அவ்வளவுதான். மொபைல் நெட்வொர்க்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணாம ஒரு பிராட்பேண்ட் சர்வீஸும் வச்சுக்கலாம். கரெக்டா? வச்சுக்கலாம். ஆமா. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா உங்க சிஸ்டம் வந்து சிங்கிள் சிஸ்டத்துல இருந்து டபுளா மாறுது. ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னுன்ற ஒரு அட்வான்டேஜ் சினாரியோக்கு போறீங்க. கரெக்டா? மொபைல் நெட்வொர்க் இல்லைன்னா பிராட்பேண்ட் வேலை செய்யும். பிராட்பேண்ட் இல்லைன்னா மொபைல் வேலை செய்யும். பேரலல் சிஸ்டம். கரெக்டா? யா. ரைட். வீட்டுக்கு தண்ணி வர்ற லைன் வந்து 2 லைன் வருது உங்களுக்கு. ஒரு லைன்ல தண்ணி வரலன்னா கூட என்ன ஆகும்? இன்னொரு லைன்ல தண்ணி வந்துட்டு இருக்கும். உங்களோட எமர்ஜென்சி இது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்யூஷன் ஜெனரேஷன் ஆங்கிள் நம்ம பிரெயின் ஸ்டார்மிங்கை கொண்டு போகணும். இப்போ 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 வந்து சொல்லிட்டாங்க சார் நம்ம வந்து பிராட்பேண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு. அண்ட் யார் சொன்னது பிராட்பேண்ட் வச்சுக்கலான்ற பாயிண்ட்டை? பத்மநாபன். ஓகே, பத்மநாபன் சொன்னார். ஐ ஹேவ் அ கொஸ்டின் டு பத்மநாபன். எப்படி பத்மநாபன்? பார்ட்டிசிபென்ட் நமக்கு பல ஏரியால இருந்து வருவாங்க. சில பேர்லாம் வில்லேஜ்ல இருந்து கூட வருவாங்க. எல்லாருக்கும் பிராட்பேண்ட் இருக்க வாய்ப்பு இல்லையே. அப்போ நீங்க சொல்ற சொல்யூஷன் வந்து சாத்தியமா? சில பேர் சில மெஜாரிட்டி ஏரியாலாம் பிராட்பேண்டே இல்லைன்றாங்க. கரெக்ட். மெஜாரிட்டி வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் தான் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். 100% வேரியேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ண போறது இல்ல. நம்மளோட வெரி குட், ரெக்கார்டு 6 சிக்மாவை அச்சீவ் பண்ணா போதும் தானே. வெரி குட். ஆல் ரைட். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐ ஆஸ்க்ட் a கிராஸ் கொஸ்டின். ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ஹவ் நோட்டட். ஹி கேவ் ப்ராப்பர் சொல்யூஷன் ஐடியா தான் கொடுத்தாரு. சார் பிராட்பேண்ட் எல்லாரும் வச்சுக்கிறது நல்லது. ஆன்லைன் செஷன்னு ஆயிப்போச்சு. உலகமே ஆன்லைனுக்கு போயிடுச்சு எல்லாமே. அப்போ வந்து பிராட்பேண்ட் இல்லாம வீடுன்றதே வந்து இமேஜின் பண்ண முடியல. அதையே நம்ம செஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அ பிராட்பேண்ட். இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். இப்போ நான் கேள்வி கேட்கும்போது அவரால் அந்த அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதிலையும் கொடுக்க முடியுது. கன்வின்சிங்காகவும் இருக்கு. கன்வின்சிங்கான பதிலை கொடுக்கறதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த அப்படி ஒரு சொல்யூஷன் உண்மையிலே எக்ஸிஸ்ட் ஆகுது. புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு 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 ஐடியா கொடுக்கும் பொழுதும் அந்த ஐடியாக்கு இஃப் யூ ஆஸ்க் எ கிராஸ் கொஸ்டின் அண்ட் இஃப் த ஐடியா கிவர் இஸ் ஏபிள் டு டிஃபெண்ட் ப்ராப்பர்லி யுவர் கொஸ்டின், that's an evidence that such a kind of solution really exists. அதை நீங்க ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா நம்ம கேள்வி கேட்கும்போது அதுக்குண்டான பதில் கொடுக்க முடியல, அவங்க திணறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்? அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த சொல்யூஷன்ல ஒரு கிளாரிட்டி இல்லை அவங்களுக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு சொல்யூஷனையுமே நீங்க வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு கிரிட்டிக்கல் திங்கிங்னு பேரு. இதுக்கு பேர் என்ன? கிரிட்டிக்கல் திங்கிங். இது ஒரு டைப் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங். என்ன பண்ணணும்? இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது சொல்யூஷன் யாருக்கெல்லாம் சொல்யூஷன் ஐடியா வருதோ யூ கேன் அலோவ் தம் டு பிரசன்ட் தேர் சொல்யூஷன். அவங்க அதை பிரசன்ட் பண்ணும் பொழுது இந்த பக்கம் யார் ஆடியன்ஸ்ல ப்ராஜெக்ட் டீம் மெம்பரும் இருப்பாங்க, கூடவே சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. இன்ஹவுஸ் எஸ்எம்இஸ் ஆர் ஈவன் இன்வைட்டட் எஸ்எம்இஸ் அவங்களுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணணும். பிரசன்ட் பண்ணும் பொழுது டெஃபினெட்லி அவங்க சொல்ற சொல்யூஷன் வந்து சரியானது தானா, சாத்தியம் தானான்றதை செக் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் பாப்பப் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இவங்க டேக்கிள் பண்றாங்க, அப்படி கன்வின்சிங்கா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா சொல்யூஷன் ஐடியா ரியலி எக்ஸிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டரி ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன சொல்றது, பொராசிட்டின்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த பொராசிட்டிக்கு காரணம் வந்து ஹைட்ரஜன் கண்டென்ட் அப்படின்னு. இப்போ இந்த ஹைட்ரஜன் கண்டென்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது டெஃபினட்டா வந்து சொல்யூஷன் ஐடியாஸ் இருக்கும். ஆனா யார்கிட்ட இருந்து வரும் சொல்யூஷன் ஐடியா? சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தா தான் வரும் இல்லையா? எல்லாரும் வந்து இப்ப பேசிட முடியாது. ஸோ அப்ப அந்த சொல்யூஷன் ஐடியா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் தே ஹேவ் டு கம் ப்ரிப்பேர்ட் வித் பிரசன்டேஷன். சார் ஹைட்ரஜன் கண்டென்ட்டை குறைக்கிறதுக்கு வி ஹேவ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம். ஒன்று இன்கமிங் மெட்டீரியல்லே வந்து நம்ம வந்து செக் பண்ணி அனுப்பலாம். அண்டு ஓவர் அண்ட் அபவ் நம்ம வந்து சில மேபி சர்டன் அடிஷ்னல் மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ தட் ஹைட்ரஜன் கண்டென்ட் வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஜாஸ்தி ஆகாது. உதாரணத்துக்கு போரிங் டெம்பரேச்சரை கொஞ்சம் இந்த ரேஞ்சுக்குள்ள மெயின்டைன் பண்ணா அந்த ஹைட்ரஜன் கண்டென்ட் இஷ்யூ வராது. இப்படியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ உடனே தேர் வில் பி a கொஸ்டின், எப்படிங்க அது போரிங் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவீங்க? அது இல்லை சார், நம்ம வந்து மேனுவலாக போர் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ அதை நம்ம வந்து மெக்கனைஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் நோன் ஆஸ்
சொல்யூஷன் ஐடியாஸ். இந்த சொல்யூஷன் ஐடியாஸை நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தடில் போகும்போது சொல்யூஷனை எவாலுவேட் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சொல்யூஷனை அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னா பைலட் பண்ணி பார்க்கலாம். பைலட்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ட்ரையல். ஸ்மாலர் ஸ்கேல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஏன் ஸ்மாலர் ஸ்கேல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு நம்ம கெயின் பண்ணமோ அதே மாதிரி ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கெயின் பண்ணணும். ரியல் டைம்ல அதே கண்டிஷன்ல அந்த சொல்யூஷனை ஒரு ஸ்மாலர் ஸ்கேல்ல சின்ன லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க சொல்யூஷனை நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்க ஃபுல் ஸ்கேல் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஆகும்னா ஸ்மூத்தா நடக்கும். ஃபுல் ஸ்கேல் பைலட்டிங், ஃபுல் ஸ்கேல் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றேன். ஈவன் இந்த பைலட்டிங் பண்றதுக்கு முன்னாடி சொல்யூஷன் ஜெனரேஷன்ல தேவைப்பட்டா நீங்க பெஞ்ச் மார்க்கிங் கூட பண்ணிக்கலாம். யூ நோ வாட் இஸ் பெஞ்ச் மார்க்கிங்? இதே மாதிரி பிரச்சனைய நம்மள மாதிரியான கம்பெனியோ இல்ல நம்மளோட பெரிய கம்பெனியோ நம்மளோட சின்ன கம்பெனியோ எங்கேயாவது சால்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க, அவங்க எப்படி இந்த சேம் லெட்ஸ் ஹைட்ரஜன் கண்டென்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அதை போய் நீங்க விசிட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். இல்லைன்னா ரிசர்ச் ஜேர்னல்ஸ்லாம் நீங்க படிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நீங்க படிச்சு பார்க்கும்போது அகாடமிக் ரிசர்ச் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி அவங்க ஜேர்னலா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த நாலேஜ் எல்லாம் கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இஃப் இட் இஸ் உங்களுக்கு உங்க ஏரியாவுக்கு ரொம்ப சூட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா யூ கேன் டெஃபினெட்லி யூட்டிலைஸ் தோஸ் நாலேஜ். அதுக்கு பேர் என்ன? பெஞ்ச் மார்க்கிங். ஸோ நான் சொல்ற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெரி வெரி சிம்பிள் டூல்ஸ் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று வந்து பிரைன் ஸ்டார்மிங் சொன்னேன், அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐ எம் டாக்கிங் அபவுட் பெஞ்ச் மார்க்கிங். பெஞ்ச் மார்க்கிங் என்ன? ரெஃபரிங் டு த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இதே மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஆல்ரெடி சொல்யூஷன் வந்து எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மேபி சம்டைம்ஸ் உங்க கம்பெனிக்குள்ளேயே இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல பண்ணியிருப்பாங்க. நத்திங் ராங் இன் ரெஃபரிங் டு இட் அண்ட் தென் காப்பியிங் த சேம் சொல்யூஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் இன் யுவர் டிபார்ட்மெண்ட். நத்திங் ராங் இன் இட். அதை கொஞ்சம் நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக எத்திக்கலாக பண்ணணும். Take their proper permission and then do it and give due acknowledgement to the knowledge provided and the credit அவங்களுக்கு கொடுங்க. And then you can implement. That is known as benchmarking. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பைலட்டிங் எதுக்கு அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ரியல் டைம் சினாரியோல தெரிஞ்சுக்கிறதுக்காக பைலட்டிங் பண்ணிட்டு then you go for the full scale implementation. full scale implementation பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். எல்லா டீம் மெம்பர் எல்லாருக்கும் நீங்க வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போறோம், எப்போ வந்து பழைய சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டு புது சிஸ்டத்துக்கு எப்போ எல்லாரும் அடாப்ட் ஆக போறோம், இதெல்லாம் வந்து there has to be a proper communication. and உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து you have to train them on new system. இல்லைன்னா என்ன ஆகும்னா எல்லா சொல்யூஷன்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். நம்ம ஆப்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மெத்தடில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் வில் லீட் டு சம் கைண்ட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர்ஸ். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங், இது எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும் பொழுதே நீங்கள் வந்து யூ கேன் திங்க் அபவுட் தி காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். ரைட்? காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, all the cost of poor quality and cost the money spent in executing the project எல்லாத்தையும் நீங்க வந்து ப்ராப்பரா ஒன் சைடு அக்கவுண்ட் பண்ணிடுங்க. ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணிட்டு எல்லா எக்ஸ்பென்ஸும் அதுல உள்ள வந்துடணும். வெதர் இட் இஸ் ஃபெயிலியர், நம்ம பார்த்தோம் இல்லையா, காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி, காஸ்ட் ஆஃப் குட் குவாலிட்டி அண்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட். யூ புட் ஆல் தட். இப்போ மேன் பவர் ஸ்பெண்ட் ஆனா கூட நீங்க எல்லாத்தையும் டாலர்ல கன்வெர்ட் பண்ணிடணும். மெஷினரி ஸ்பெண்ட் பண்ணாலும் டாலர்ல கன்வெர்ட் பண்ணிடணும். ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணது தான் காஸ்ட், ப்ராஜெக்ட் காஸ்ட். இந்த ப்ராஜெக்ட்னால நம்ம எதிர்பார்க்குற பெனிஃபிட் எவ்வளவு, அது வந்து ஆனுவல் பெனிஃபிட், டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிடுங்க. காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும், பெனிஃபிட் எவ்வளோன்னு பார்க்கணும். யூ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அ ரேஷியோ. நார்மலி திஸ் இஸ் நோன் as காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ. நியூமரேட்டர்ல காஸ்ட், டினாமினேட்டர்ல பெனிஃபிட். ரெண்டுமே டாலர்ஸ் தான், ரெண்டுமே லேக்ஸ் க்ரோர்ஸ் தான். ரைட்? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும், காஸ்ட் கம்மியா இருக்கணுமா, பெனிஃபிட் கம்மியா இருக்கணுமா?
காஸ்ட் கம்மியா இருக்கணுமா, பெனிஃபிட் கம்மியா இருக்கணுமா? காஸ்ட் கம்மியா இருக்கணும். அப்ப நியூமரேட்டர் கம்மியா இருந்து டினாமினேட்டர் ஜாஸ்தியா இருந்தா the cost benefit ratio is expected to be less than 1. எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாவதோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஃபினான்ஷியலி சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். இப்போ காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. வாட் டஸ் இட் மீன்? both are equal. ஆமா, போத் ஆர் ஈக்குவல். நம்ம போட்ட எஃபர்ட், நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிட்டர்னும் ஆல்மோஸ்ட் சேம். சப்போஸ் 0.5 வருதுன்னா யூ நோ டபுள் த சேவிங்ஸ். 10 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆனுவல் சேவிங்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது உங்க கம்பெனிக்கு? 20 lakhs கிடைக்க போகுது. So that's how the meaning is. So whether the cost benefit ratio is 1 or 0.5 or 0.25, you should be able to understand what it means. So on lesser than 1 is preferred. இதெல்லாமே பண்றது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் தி இம்ப்ரூவ் ஃபேஸ். இப்போ இம்ப்ரூவ் ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோவும் பண்ணிட்டோம், அண்ட் ஆல் த சொல்யூஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷனை வேலிடேட் பண்ணலாம். சொல்யூஷனை என்ன பண்ணலாம்? வேலிடேட் பண்ணலாம். அதாவது என்னன்னா இப்போ நம்ம ஒரு அனதர் ஒரு 10 days ஆர் 15 days அந்த ப்ராசஸ் மானிட்டரிங் பண்ணணும். மானிட்டரிங் பண்ணி டேட்டா எடுக்கணும். டேட்டா எடுத்தீங்கன்னா இந்த டேட்டாவும் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த டேட்டாவையும் நீங்க கம்பேர் பண்ணணும். இதுக்கு பேர் தான் வேலிடேஷன். டேட்டான்னு வந்துருச்சுனாலே அது ஹைபோதசிஸ் டெஸ்டிங். புரிஞ்சுக்கோங்க. 15 நாள் டேட்டா. இப்போ ரிஜெக்ஷன் ரேட்டை கம்மி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ரிஜெக்ஷன் ரேட் வந்து ஒரு 5%. இப்போ ரிஜெக்ஷன் ரேட் வந்து புதுசா ரிஜெக்ஷன் ரேட் வந்து 1.8%. இப்போ எவ்வளவு இருக்கு டிஃபரன்ஸு? 3.2. டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? ரிஜெக்ஷன் ரேட்டு 5ல இருந்து 1.8க்கு வந்திருக்கு. 3.2%. இந்த 3.2% எதனால குறைஞ்சிச்சு? நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்யூஷன்னால அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட் சார். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற சொல்யூஷன்னால குறைஞ்சிது. இப்போ நீங்க உங்க டேட்டா என்ன மாதிரியான டேட்டா? ரிஜெக்ஷன் ரேட்டை கம்பேர் பண்றீங்க. ரிஜெக்ஷன் ரேட்ன்றது என்னது? அது ஒரு ப்ரொபோர்ஷன் தானே. அது ஓல்டு ரிஜெக்ஷன் ரேட், நியூ ரிஜெக்ஷன் ரேட். இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன? இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன? Two-way linear. டூ ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸோ டூ ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, 2 காலம்ல உங்களுக்கு டேட்டா வேணும். ரிஜெக்ஷன் ரேட் ப்ரையர் டு த ப்ராஜெக்ட். ஒரு 15 days ரிஜெக்ஷன் டேட்டா இருக்கும் நம்ம கம்பெனியில். அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ரிஜெக்ஷன் எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ்ட், எத்தனை யூனிட் ரிஜெக்டட், அது ஒரு பிஃபோர் த ப்ராஜெக்ட் வாட் எவர் டேட்டா. ஒரு அது சம்டைம்ஸ் 15 days எடுக்கலாம், இல்லை 30 days இருந்தாலும் ஓகே. பட் ஆஃப்டர் த ப்ராஜெக்ட் வாட் எவர் தி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அது மோர் இஸ் பெட்டர். பட் ஆனால் ஒரு 15 நாள் டேட்டா இருந்தால் கூட போதும் தான். ஓகே, 15 daysலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா வந்திருக்கும். ஸோ மெனி ஷிஃப்ட்ஸ் யூ வுட் ஹவ் ரன். ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணீங்க, எவ்வளோ ரிஜெக்ட் ஆச்சு. இப்போ இந்த 2 விதமான செட் ஆஃப் டேட்டா ப்ராப்பராக இருந்தாலே இந்த ரெண்டு ப்ரொபோர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் வந்து டூ ப்ரொபோர்ஷன் டெஸ்ட். டூ ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் இப்போ எதுக்கு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூஷனை வேலிடேட் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டேட்டாவை நீங்கள் ப்ராப்பரான ஃபார்மேட்டில் மினிடாப்பில் ஃபீட் பண்ணிட்டா ரிசல்ட் வந்துடும். ஆனால் ரிசல்ட் வர்றதுல நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க சொல்லுங்கள்? என்ன தேவை உங்களுக்கு சொல்யூஷனை வேலிடேட் பண்ணுறதுக்கு? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் அவர் கிளாஸ் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பண்ணும்போது என்ன வேணும் உங்களுக்கு வேலிடேட் ஆகிறதுக்கு? வாட் இஸ் யுவர் ரிக்வயர்மெண்ட் இன் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்? கம் ஆன். Accept the null or reject the null? P value, sir. Very good. Correct வரீங்க பாயிண்ட்க்கு. Accept the null or reject the null, right? Reject the null or fail to reject the null. இதுக்கு P வேல்யூ உங்களுக்கு தேவை. டேட்டா ஜெனரேட் ஆயிடுச்சுனாலே அந்த டேட்டா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிடலாம்? P வேல்யூ ஜெனரேட் பண்ணிடலாம். பழைய சினாரியோ உங்களுக்கு தெரியும், அது எந்த இடத்துல இருந்துச்சு ரிஜெக்ஷன் ரேட்னு. புது சினாரியோல ரிஜெக்ஷன் ரேட் எந்த பக்கம் நகர்ந்திருக்கு, அதிகமா இருக்கா குறைஞ்சிருக்கா, நமக்கு இடது பக்கமா நகர்ந்திருக்கும். இப்போ இடது பக்கமா நகரும் பொழுது அந்த பி வேல்யூவை கால்குலேட் பண்ணி மினி டேப் ரிப்போர்ட்டோ இல்லை யூ ஹேவ் சம் எக்ஸல் டெம்ப்ளேட் இருந்தால் கூட பி வேல்யூ ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவை a p value of less than 0.05. if p value of less than 0.05 வந்துருச்சுன்னா your solution is validated. whatever is the analysis report நீங்க அப்படியே அதை ஆட் பண்ணிட்டு
you can underline the p-value. Since p-value is less than 0.05, இந்த சொல்யூஷன் வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கு காரணம் நம்மளோட ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ரைட்? ஸோ இஃப் p-value 0.05 வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த சினாரியோ என்ன சொல்லுது அப்படின்னா, சொல்யூஷன் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சில நேரம் என்ன ஆகும்னா ரேண்டமாவே சில மாற்றங்கள்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்? ரேண்டமாவே. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். அதே ப்ராசஸ் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். ஆனா ரிஜெக்ஷன் ரேட் தன்னாலே 5ல இருந்து சில நேரம் வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 4க்கு வரும். வருமா வராதா? நம்ம எதையுமே மாத்திருக்க மாட்டோம். சூப்பர். ஆனா ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா 5% இருக்க ரிஜெக்ஷன் ரேட் என்னவா வந்திருக்கும்? 4ஆ வந்திருக்கலாம், 4.5ஆ வந்திருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது உங்களால. சார் நாங்க ஒண்ணுமே பண்ணல சார். ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் டூயிங் தி ஷிஃப்ட். ஆனா பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கீழ போயிருச்சுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் ரேண்டம் ஜெனரேஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்றது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரேண்டமா எந்த ரீசனையும் நீங்க அசைன் பண்ண முடியாது. திஸ் இஸ் நோன் as random cause generating the data. இதுக்கு பேர் என்ன? random cause or random chance generating the data. இந்த ரேண்டமாலாம் டேட்டா ஜெனரேட் ஆகலங்க, நாங்க பண்ண ப்ராஜெக்ட்னால தான் இந்த ரிஜெக்ஷன் ரேட் குறைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து என்ன அப்படின்னா p-value of less than 0.05. clear all of you? எல்லாம் தூங்கிட்டீங்களா? Yes, sir. Clear. Clear. நம்ம Clear, பேசிட்டு இருந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஃபேஸ். பேசிட்டு இருந்த சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் ஃபேஸ். சொல்யூஷன் ஜெனரேஷன், சொல்யூஷன் எவாலுவேஷன், சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன், சொல்யூஷன் வேலிடேஷன் வரைக்கும் பேசுறோம். இது ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் தான் பண்ணணும் இல்லை, அனோவா வரும் சில நேரம். சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சாம்பிள் டி டெஸ்ட் வரும். இப்போ சப்போஸ் மெட்டீரியலோட ஹார்ட்னஸை இம்ப்ரூவ் பண்ணணுங்க. மெட்டீரியலோட ஹார்ட்னஸ், நீங்க வந்து ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, கான்கிரீட் பிளாக்லாம் நீங்க வந்து என்ன பண்றீங்க? ப்ரீ ஃபேப்ரிகேட் பண்றீங்க. கான்கிரீட் ஸ்லாப் யூ ஆர் ப்ரீ ஃபேப்ரிகேட்டிங். அப்போ இந்த கான்கிரீட் ஸ்லாபோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இட்ஸ் a லோட் பேரிங் எலிமெண்ட். ஸோ அந்த கான்கிரீட் பிளாக்குகளை வந்து எவ்வளோ லோடு அப்ளை பண்ணாலும், எவ்வளோ லோடு அப்ளை பண்ற வரைக்கும் அது வந்து எந்த விதமான கிராக்கும் வரக்கூடாது. ஸோ கான்கிரீட் பிளாக்ல நம்ம அப்ளை பண்ற லோடு என்னவா இருக்கலாம்? ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாமா? ஒரு Yes. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அதனால கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? மிக்சர் ப்ரொபோர்ஷனை நம்ம மாத்தலாம். கரெக்டா? மிக்சர் ப்ரொபோர்ஷனை மாத்துறோம். ஸோ மிக்சர் ப்ரொபோர்ஷனை மாத்திட்டோம். ஸோ ஓல்டு மிக்சர் ப்ரொபோர்ஷன் ஒன்று இருக்கு, நியூ மிக்சர் ப்ரொபோர்ஷன் ஒன்று இருக்கு. ஓல்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு ஒரு வேல்யூ இருக்கு, நியூ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன? இது என்ன டேட்டா? இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்ன்றது என்ன டேட்டா? கண்டினியூஸ் டேட்டாவா, டிஸ்கிரீட் டேட்டாவா? இது Continuous data. கண்டினியூஸ் டேட்டா. ஸோ ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நம்ம இருந்தது, நம்ம ப்ராசஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. நான் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சோன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் அதிகமாகி போயிடுச்சு. இப்போ இது வந்து கண்டினியூஸ் டேட்டா. இது என்ன சினாரியோ? இது என்ன மாதிரியான ஹைபோதசிஸ் டெஸ்டிங்? இது Two proportion test. ப்ரொபோர்ஷன் கிடையாது. இப்போ 2 சாம்பிள் டி டெஸ்ட். Okay. இதுக்கு பேரு 2 சாம்பிள் டி டெஸ்ட்னு பேரு. அந்த டெஸ்டையும் நீங்க இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணணுங்க இம்ப்ரூவ் ஃபேஸ்ல. பண்ணீங்கன்னா சொல்யூஷன் இஸ் வேலிடேட்டட். சொல்யூஷன் இஸ் வேலிடேட்டட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ பி வேல்யூ லெஸ் தென் 0.05 வந்தா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணம் என்னதான்? நம்ம அந்த வாட் யூ கால் மிக்சரோட ரேஷியோவை நம்ம மாத்திருக்கோம். நம்ம மிக்சர் ரேஷியோவை மாத்தினால தான் என்ன இருக்கு? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் மேல போயிருக்கு அப்படின்னு நம்ம கிளைம் பண்றோம். we are 95% கான்ஃபிடென்ட் ஆன் தட். புரியுதா உங்களுக்கு? இதான் இம்ப்ரூவ் ஃபேஸ். தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இம்ப்ரூவ் ஃபேஸ்ல இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம்னா, you can even perform another analysis known as FMEA. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். நான் அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவும் we will be having one more time, but now அவுட்லைனில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். FMEA ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். இது என்னன்னா ரிஸ்க் லெவல் எவ்வளோ? இப்போ நம்ம கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ல நம்ம ஒரு 4 நாள் படித்தோம். திடீர்னு இப்போ எங்கே வந்துட்டோம்? ஆன்லைன் மோடுக்கு வந்துட்டோம் செஷன், இந்த 1.5 மணி நேரம். இப்போ நம்ம ப்ராசஸை மாற்றிட்டோம். இப்போ நம்ம ரிஸ்க் லெவல் என்ன ஆகும்? இப்போ
சாட்டர்டே சண்டேல கிளாஸ் வைக்கும்போது நிறைய பேர் கரெக்டா அட்டன் பண்ணீங்க. பட் திடீர்னு வந்து வீக் டேல கிளாஸ் வைக்கும்போது என்ன ஆகும்? நிறைய பேர் டிராப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இருக்கா இல்லையா? ரிஸ்க் லெவல் பாருங்க இன்க்ரீஸ் அட்டெண்டன்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா 26 தான் வந்திருக்கு இப்போ. அங்க பார்த்தோம்னா 40 பேர் இருப்போம் நம்ம. அப்போ ஒரு ப்ராசஸ நம்ம மாறும் பொழுது, இந்த ரிஸ்க் லெவல் என்ன ஆகுது அப்படின்னா மாறும். ரிஸ்க் நமக்கு அதிகமாகணுமா? குறையணுமா? ஒரு ப்ராசஸ நம்ம மாத்தி அமைக்கும்போது. குறையணும். கம்மியாகணும். குறையணும். அட்லீஸ்ட் அதே லெவல்ல இருந்தாலும் பரவால்ல. குறையணும். ஆனா கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொல்யூஷன் வந்து ஒரு சரியான சொல்யூஷனா எடுத்துக்க முடியாது. இப்போதைக்கு சால்வ் ஆற மாரி தெரியும். ஆனா ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வேற பல புது பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து விட்டுரும். அதனால சொல்யூஷன் வேலிடேஷன்ல எஃப்எம்இஏ கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் அ சொல்யூஷன் வேலிடேஷன். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க்கையே குவான்டிஃபை பண்ணுவாங்க. எஃப்எம்இஏல என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க்க குவான்டிஃபை பண்ணுவாங்க. ரிஸ்க் அதிகமா இருக்கா? குறைவா இருக்கா? அதுக்கு யூஸ் பண்ற மெட்ரிக் ஆர் டூல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஎன் எழுதிக்கோங்க. ஆர்பிஎன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிஸ்க் பிரையாரிட்டி நம்பர். அப்படின்னா என்ன? ரிஸ்க் பிரையாரிட்டி நம்பர். இந்த ரிஸ்க் பிரையாரிட்டி நம்பர் கண்டுபிடிக்கணும்னா, ஃபெயிலியர் மோட் எல்லாம் முதல்ல நீங்க எழுதணும். என்ன எழுதணும்? ஃபெயிலியர் மோடு. பழைய ப்ராசஸ்க்கு எழுதக்கூடாது. புது ப்ராசஸ்க்கு எழுதணும். புதுசா நீங்க ப்ராசஸ மாத்தி அமைச்சிருக்கீங்க. நம்ம ட்ரெய்னிங் வந்து கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங். கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங்ல என்னலாம் ஃபெயிலியர் மோட் வரலாம்? கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங்ல வந்து என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, ஆ நெறைய இன்டராக்ஷன்ஸ் வரும். இங்க எப்படி இருக்கும்? ஆன்லைன் ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா, இன்டராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒருத்தர் 2 பேர் தான் பேசுவாங்க. ஆனா கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங்ல நெறைய இன்டராக்ஷன்ஸ் வரும். அதனால என்ன ஆகும்னா, நம்ம சப்ஜெக்ட்ட கவர் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் பத்தாது. கரெக்ட் தான நான் சொல்றது? ஆனா புது மெத்தடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இன்டராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. தேர் இஸ் ஆல்சோ எ சான்ஸ் தட் யூ நோ பார்ட்டிசிபன்ட்ஸ் எல்லாரும் மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி புவர் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா, ஃபெயிலியர் மோட். இதுக்கெல்லாம் என்ன பேரு? ஃபெயிலியர் மோட். இப்ப நான் பேங்க்ல இப்ப ஏடிஎம்ல போய் நான் பணம் எடுக்கணும். என்னோட டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ரூ. 20,000 தேவைப்படுதுன்னு ஏடிஎம்க்கு போறேன். ஏடிஎம்ல போய் என் கார்ட போட்டு நான் என்ன பண்ணிடுறேன், அங்க போய் பின் நம்பர மாத்தி போட்டுறேன். பணம் வருமா எனக்கு? வராது. ஒரு ஒரு விதமான டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆவறதுக்கு ஒரு ஃபெயிலியர் மோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் நம்பர மாத்தி போடுறது. பின் நம்பர கரெக்ட்டா போடுறது உங்க ப்ராசஸ் ஸ்கோப்ல வருதா? இல்ல. அது யாரோட ஸ்கோப்? அது யூசரோட ஸ்கோப். இது வந்து அன்கன்ட்ரோலபிள் ஃபெயிலியர் மோட். இது நீங்க உங்க கையில இல்ல. ஆல் ஆஃப் யூ டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா, உங்க ஏடிஎம் மெஷின்ல பணம் இல்ல. நீங்க போய் யூசர் வந்து கார்ட போட்டு பணம் குடுக்குறாரு. இது வந்து இட் இஸ் அனேபிள் டூ டிஸ்பென்ஸ். அதுல பணம் இல்ல. இந்த மாதிரியான ஃபெயிலியர் நடக்குமா? நடக்காதா? எஸ் சார். நடக்கும். இது ஒரு வகையான ஃபெயிலியர் மோடு. இது நம்ம ஸ்கோப்ல தான் வருது. இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆவணும். சோ, ஒரு ஃபெயிலியர் மோட நோட் பண்ணிட்டோம். இன்னொரு ஃபெயிலியர் மோட் என்னன்னா, சில நேரம் ப்ராசஸ் ஆயிடும். பணம்லாம் டிடெக்ட் ஆயிடும் அக்கவுண்ட்ல. ஆனா என்ன வராது? பணம் ரெசிப்ட் மட்டும் வெளிய வராது. இது ஒரு இந்த மாரி எல்லா ஃபெயிலியர் மோடையும் நீங்க 1, 2, 3, 4, 5ன்னு எழுதணும். அந்த ஃபெயிலியர் நடக்காத அளவுக்கு உங்க ப்ராசஸ நீங்க எக்யூப் பண்ணணும். எப்பயாவது ஏடிஎம்ல நீங்க பணம் போட்டு ரூ. 10,000 குடுன்னு சொல்லும்போது, அது மேற்கொண்டு 500, 1000 குடுத்திருக்காது. No. சூப்பரா No. அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அத. கம்மியா குடுக்கும், பணமே குடுக்காம போயிடும். ஆனா ஒரு வாட்டி கூட என்ன பண்ணாது அது? ஒரு 100, 500, 1000ன்னு எக்ஸ்ட்ரா வரவே வராது. தட் மீன்ஸ் ஆனா அதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நல்லா கவனிங்க. அது கவுண்ட் பண்ணி குடுக்கும் பொழுது, ரூ. 100 தாளுக்கு பதில் ரூ. 500 தாளா குடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு பயங்கரமான ஒரு குட் டேவா மாறிடும் அன்னைக்கு உங்களுக்கு. ஆனா அந்த மாரி நடக்கவே நடக்காது. அது எப்படி அவன் பிக்ஸ் பண்றான் அத? தட் இஸ் யூ நோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்கரன்ஸ ரேட்ட கம்மி பண்றது. ஆனா தே ஹேவ் எ மெக்கானிசம் இன்சைட் அவ்வளதான். யுவர் ப்ராசஸ் இஸ் யூ நோ எக்யூப்ட் டூ பிரிவென்ட் சர்டைன் ஃபெயிலியர் மோட்ஸ். கரெக்ட்டா? கம்ப்ளீட்லி பிரிவென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் மோட பத்தி நீங்க பயப்பட வேண்டிய வேலையே இல்ல. அனாலிசிஸ்ல கூட அந்த ஃபெயிலியர் மோட் இருக்காது. ஆனா கண்ட்ரோல் அத வந்து கம்ப்ளீட்டா நீங்க பிரிவென்ட் பண்ணல. அது அப்பப்ப வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, அக்கரன்ஸ் ரேட் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்கரன்ஸ் ரேட் இருக்கு. சோ ஃபெயிலியர் மோட முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட அக்கரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு பெயிண்ட் ஷாப் இருக்கு. பெயிண்ட் ஷாப்ல பெயிண்ட் அடிக்கும்போது கலர் மிஸ்மேட்ச் நடக்குமா? நடக்காதா? நடக்கும்.
அப்போ அக்கரன்ஸ் ரேட் இருக்கு. அப்போ கலர் மிஸ் மேட்ச் அப்படின்ற ஃபெயிலியர் மோட நீங்க அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 3 விஷயம் பார்க்கணுங்க. முதல்ல சிவியாரிட்டி. சிவியாரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை சிவியர் ப்ராப்ளத்துக்கு தான் நீங்க டாப் பிரையாரிட்டி குடுக்கணும். இப்ப நீங்க கார பெயிண்ட் அடிக்க குடுக்குறீங்க. உங்க கார் டோர்ல ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி குடுப்பான்றீங்க. அவன் என்ன பண்றான்? ஸ்க்ராட்ச் எல்லாம் சரி பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்கிறான். டோர் கலர் வந்து பாடி கலர் காரோட பாடி கலர் கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. உங்க கார் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் கார். அவன் டோர் எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சிடுறான். ஸோ கலர் மிஸ்மேட்ச். இது எந்த அளவுக்கு சிவியர் ஃபெயிலியர்? சொல்லுங்க பார்ப்போம். ஆஸ் எ கஸ்டமரா நீங்க அத எப்படி எடுத்துக்குவீங்க? கலர் மிஸ்மேட்ச் பண்ணி குடுத்தா? ஹை சிவியர் ப்ராப்ளமா? 100% லெஸ் சிவியர் ப்ராப்ளமா? high severe problem. High, High. high review. ஹை சிவியர் ப்ராப்ளம். இல்ல சார் கலர் தானே சார் மாத்தி அடிச்சிருக்கான். வண்டி ஓடுதுல்ல சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கரெக்ட்டா? கலர மாத்தி அடிச்சிட்டா, நீங்க கலர சரி பண்ணாம கார எடுத்துட்டு வெளிய போமாட்டீங்க. இன்ஃபாக்ட் இந்த சரி இதுக்கு மேபி நீங்க வந்து காம்பன்சேஷன் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னப்பா உன்னால எனக்கு 2 நாள் லேட் ஆச்சு. ஸோ யூ ஹேவ் டு சென்ட் மீ த கேப் ஃபார் மை ஆஃபீஸ் 2 நாளைக்கு அப்படி தட் மீன்ஸ் த ஃபெயிலியர் இஸ் வெரி சிவியர் ஃப்ரம் த கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல் ஆஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. கஸ்டமரோட இடத்துல இருந்து தான் பேசணுமே ஒழிய, நம்ம இடத்துல இருந்து நம்ம ஒரு ப்ராப்ளத்தோட சிவியாரிட்டிய நீங்க அசஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிவியாரிட்டி கஸ்டமர் வந்து அன்டாலரபிள், ஹைலி டிஸ்சாட்டிஸ்ஃபைட், ஃப்ரஸ்ட்ரேட்டட் இல்ல சம் கைண்ட் ஆஃப் இட் லீட்ஸ் டு சம் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் வருதுன்னா, அந்த மாதிரி ஃபெயிலியர்க்குலாம் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா, சிவியாரிட்டி 10 குடுத்தாகணும். சிவியாரிட்டி 10 குடுத்தாகணும். ஆனா, ஒரு சில ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கஸ்டமர பாதிக்காது. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து கார் வந்து அன்னைக்கு டெலிவரி வந்து அன்னைக்கு மண்டே மார்னிங் வந்து எடுத்துக்கோங்க சார்ன்னு சொல்லிடுறாங்க. மண்டே மார்னிங் 9:30 நீங்க வரலாம் சார். கார் எடுத்துக்கலான்றாங்க. ஆனா நீங்க கரெக்ட்டா 9:30க்கு போறீங்க. ஆனா 10:00 தான் கார் குடுக்குறாங்க. கேன் யூ சீ எ ஃபெயிலியர் ஹியர்? 9:30 மணிக்கு வருது. 9:30 மணிக்கு குடுக்குறேன்னு கமிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா 10 மணிக்கு தான் கார் வருது. இப்போ 1/2 அன் ஹவர் டிலே இன் த டெலிவரி கமிட்டட் டெலிவரி டைம். இதோட சிவியாரிட்டி எவ்வளோ சொல்லுங்க? இஸ் இட் ஹை சிவியர் ப்ராப்ளம் ஆர் லெஸ் சிவியர் ப்ராப்ளம்? Low Less severe. severe. Less severe. லெஸ் சிவியர். நல்லா கவனிங்க. இந்த விஷயம் வந்து ஹை சிவியரா, லெஸ் சிவியரான்றது கஸ்டமர் தான் முடிவு பண்ணணும். நம்ம முடிவு பண்ணக்கூடாது. கஸ்டமர் 1/2 மணி நேரம் லேட்டா குடுக்குறது கூட ஹை சிவியர்ன்னு சொன்னா, நம்ம ஹை சிவியர் தான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். இப்ப கஸ்டமர் கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணணும் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிவியாரிட்டி ரேங்கிங். ஆல் ஆஃப் யூ பேஸ்ட் ஆன் கஸ்டமர் பெர்செப்ஷன நல்லா புரிஞ்சுகிட்டு தான், நீங்க வந்து உங்க எஃப்எம்இஏ டேபிள நீங்களே கிரியேட் பண்ணணும். எந்த ஃபெயிலியர் மோடு வந்து சிவியாரிட்டி 10, எந்த ஃபெயிலியர் மோடு வந்து சிவியாரிட்டி 1 அப்படின்னு தெரியணும். ஏன்னா சிவியாரிட்டி ரேங்கிங் 1லேருந்து 10 வரைக்கும் வேறுபடும். ஆல் ஆஃப் யூ ஆர் வித் மீ? ஃப்ளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பறக்கும்போது இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுது. இது சிவியாரிட்டி எவ்வளோ இருக்கும் இது? 10. 10. எல்லாம் லைஃப் த்ரெட்டுக்கு போய் நிக்குது அது. சப்போஸ் ஃப்ளைட் வந்து 5 மினிட்ஸ் டிலே இன் த டேக் ஆஃப். அத கூட சில கஸ்டமர் பயங்கரமா பிரச்சனை பண்ணுவான் சில இடங்கள்ல பார்த்திருக்கீங்களா? 5 நிமிஷம் லேட்டா தட் மீன்ஸ் அது ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் தான் கம்பேரிட்டிவ்லி. பட் இஃப் கஸ்டமர்ஸ் ஆர் ரியலி அக்ரிவேட்டிங் பர்ட்டிகுலர் ஃபெயிலியர், அத நீங்க வேற வழியே இல்ல ஹை சிவியர் கேட்டகரில கொண்டு போய் தான் ஆகணும். அண்ட் தென் யூ மஸ்ட் டேக் ஆக்ஷன் டு பிரிவென்ட் இட். ஆல் ஆஃப் யூ அக்ரி வித் மீ ஆன் திஸ்? Yes. கரெக்ட்டா? Yes. ஸோ நாங்க பாட்டுக்கு செஷன் ஏதோ சொல்லி தரோம். எதுவுமே உங்களுக்கு புரியல. How severe the problem is? 10%. 10. அதுக்கும் 10 தான் இல்லையா? சரி சார் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போங்க சார். சர்டிஃபிகேட் குடுத்தா போதும் அப்படின்னு போற கஸ்டமரா இருந்தா அது லெஸ் சிவியர் ப்ராப்ளம். இல்ல சார் வி ஆர் ஹியர் ஃபார் த லேர்னிங் அப்படின்றது தான் இட்ஸ் எ ஹை சிவியர் ப்ராப்ளம். ஸோ கஸ்டமர் பெர்செப்ஷன் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் வெதர் டு கிவ் 10 ஆர் 1. கஸ்டமரோட பெர்செப்ஷனை கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்க எஃப்எம்இஏ டேபிள் வாட் எவர் நீங்க எழுதுறீங்களோ தட் இஸ் ஃபைன். 10 இருக்கலாம், 8 இருக்கலாம், 7 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஆனா 1க்கு கீழே போட மாட்டோம், 10க்கு மேல போட மாட்டோம். இது வந்து ஒரு நார்மல் பிராக்டிஸ். ஏஐஏஜியோட கைட்லைன். சிவியாரிட்டி ரேங்கிங் 1 to 10. அடுத்த ரேங்கிங் என்ன போடணும்னா அக்கரன்ஸ் ரேங்கிங். அக்கரன்ஸ் ரேங்கிங் ஆர் அக்கரன்ஸ் ரேட்டிங். அக்கரன்ஸும் எப்படி இருக்கும்னா 1 to 10 தான். சில ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நடக்கும்னே வந்து என்ன சொல்றது? உங்களுக்கு வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். ரொம்ப ரேர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இண்டிகோ ஃப்ளைட்ல போறதுக்கும், ஏர் இந்தியா ஃப்ளைட்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? டேக் ஆஃப் டிலே எதுல அதிகமா நடக்கும்?
ஸோ ஐ Air திங்க் இப்போ சொல்லுங்க. ஏர் இந்தியால ஆமா, ஏர் இந்தியால அடிக்கடி டேக் ஆஃப். அப்ப அக்கரன்ஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கு. சப்போஸ் இன்னொரு சர்வீஸ் ப்ரொவைடர் இண்டிகோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்க வந்து கம்மியா இருக்கு. ஸோ அக்கரன்ஸ் ரேட் கம்மியா இருக்கும் பொழுது, அக்கரன்ஸ் ரேட்டிங் என்ன ஆகும்னா கம்மியாகும். அக்கரன்ஸ் ரேட்டிங் என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். வெரி, வெரி, வெரி ரேர். ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க. அவுட் ஆஃப் 100 டேக் ஆஃப் பை ஐ திங்க் இண்டிகோ ஓரளவுக்கு அந்த டேக் ஆஃப் டைமிங்லாம் மெயின்டைன் பண்றாங்க தானே இப்போ கூட? ரைட். ஸோ நான் இப்போ அந்த அளவுக்கு ஐம் நாட் ஃப்ளையிங். பட் ஏர்லியர் ஐ யூஸ் டு சி இண்டிகோ ஆல்வேஸ் தே டேக் ஆஃப் ஆன் டைம். இப்போ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஒரு 100 டேக் ஆஃப் எடுக்கிறாங்க அப்படின்னா வாட் யூ திங்க் தேர் ஃபெயிலியர் ரேட்? 100 டேக் ஆஃப்ல எத்தனை டேக் ஆஃப் லேட்டா எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 or 2. Just 1 or 2. Sometimes you may not see any delayed take off. 100மே த்ரூவா இருக்கும் கரெக்டா. பட் நீங்க பெரிய நம்பருக்கு போகும்போது 10,000 அப்படி பார்க்கும்போது ஒரு சில டேக் ஆஃப் வந்து டிலே ஆயிருக்கும். ஃபிளைட் கேன்சலேஷன் வரையும் கூட போயிருக்கும். அதெல்லாம் நடந்திருக்கும். ரைட்? ஸோ இதை தான் நம்ம வந்து வெரி வெரி ரேர் அக்கரன்ஸ் அப்படின்றோம். இதை தான் சிபிகே 1.67ன்னு ஃபிக்ஸ் பண்றோம். இந்த மாதிரி ஃபெயிலியரை ரொம்ப ரேர் ஈவெண்ட்டா மாத்திடுறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிபிகே 1.67 சிபிகே 2ன்னு சொல்றதெல்லாம் அதுதான். ஸோ சிபிகே வேல்யூ ஆஃப் 1.67 அண்ட் அபவ்னா ஃபெயிலியர் இஸ் ரேர், டிஃபெக்ட்ஸ் ஆர் ரேர். அந்த மாதிரி ரேர் அப்படின்ற சினாரியோ வரும் பொழுது தான் அக்கரன்ஸ் ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கணும்? 1 கொடுக்கணும். ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அக்கரன்ஸ் ரேட்டிங் 1 எப்போ கொடுக்கணும்னா ஃபெயிலியர் இஸ் வெரி வெரி ரேர். சிபிகே லாங்குவேஜ்ல சொல்லணும்னா 1.67 அண்ட் அபவ். ரைட்? இப்போ ரிஜெக்ஷன் ரேட் என்ன நீங்க பார்த்துக்கோங்க. ரிஜெக்ஷன் ரேட் வந்து 0.05 கூட இருக்கக்கூடாது. அவ்வளோ கீழே வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொன்ன பாருங்க, 6 சிக்மால 99.999னா அப்போ அந்த பேலன்ஸ் தான் ரிஜெக்ஷன் ரேட். இந்த மாதிரி வரணும். சரி, எப்போ நம்ம வந்து அக்கரன்ஸ் ரேட் வந்து நம்ம 10 கொடுக்கணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் வந்து 50%க்கு மேல இருக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் 50%க்கு மேல இருக்கும். நான் 100 பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன்னா 50 பார்ட்ஸ்ல பிரச்சனை இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இப்போ எவ்வளோ? 50% அண்ட் அபவ். எப்பெல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் வந்து 50 அபவ் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க அக்கரன்ஸ் ரேட் எவ்வளவு கொடுத்தாகணும்? 10 கொடுத்தாகணும். ஆல் ஆஃப் யூ ஆர் வித் மீ? Yes. Yes, sir. Yes, sir. நான் எந்த ஸ்லைடுமே நான் ஷேர் பண்ணல. But I'm just explaining you the tools, and then I'm sure you will be comfortable when you actually read our slides also. So severity rating எப்போ 10 வரணும், எப்போ 1 வரணும்னு சொல்லிட்டேன். அக்கரன்ஸ் ரேட்டிங் எப்போ 10 வரணும், எப்போ 1 வரணும்னு சொல்லிட்டேன். அப்போ இன் பிட்வீன்லாம் எப்படின்னா நீங்க தான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கணும். உங்க ப்ராடக்ட்டுக்கு நீங்க தான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த ஃபெயிலியர் மோடு எஃப்எம்இஏ டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சிவியாரிட்டி ரேங்கிங், அக்கரன்ஸ் ரேங்கிங், டிடக்ஷன் ரேங்கிங்னு எஃப்எம்இஏ டீம் வந்து கிரியேட் பண்ணி அண்ட் தட் ஷுட் பி அவைலபிள் அஸ் அ ரெக்கார்ட். திடீர்னு ஒரு ப்ராடக்ட் புதுசா வருது, புது ஃபெயிலியர் மோடு வருதுன்னா புதுசா கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இஃப் சம்திங் ஆல்ரெடி டிஃபைன்டா இருந்துச்சுன்னா டேபிள் நீங்க உங்க பாலிசி டாக்குமெண்ட், உங்க கைட்லைன் டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கலாம். கம்பெனிலே நீங்க வச்சுக்கலாம். அண்ட் வேற எங்கேயாவது ரெடிமேடா இருக்குமா அப்படின்லாம் தேடாதீங்க. ரெடிமேடா இருக்கிறதுலாம் ஜென்ரல் ஐடியா தான். நான் சொன்னதுதான் ரெடிமேட். நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஓகே, சிவியாரிட்டி இஸ் டன், அக்கரன்ஸ் டன். இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னது? டிடக்ஷன் ரேட்டிங். நம்ம ப்ராசஸ்ல, நம்ம சிஸ்டம்ல ஒரு ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபெயிலியரை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? நடக்க போகுது அப்படின்னு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் வருதா? இப்போ என்னோட மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது அது வந்து மெஷின் ஷட் டவுன் ஆக போகுது அல்லது வந்து மெஷின் வந்து பிரேக் டவுன் ஆக போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என் மெஷின்ல 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நான் மெஷினை வந்து டிசைன் பண்ணிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட மெஷினே வந்து டிடெக்ட் பண்ணுது. ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ணுது. நான் என்ன பண்ணிக்கலாம்னா உஷாரா இமீடியட்டா என்ன பண்ணலாம்னா ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செக் பண்ணிடலாம். ஆயில் லெவல் கரெக்டா இருக்கா, அண்ட் வந்து பெல்ட்லாம் கரெக்டா இருக்கா, நட்டு போல்ட்லாம் டைட் பண்ணியிருக்கா, லூப்ரிகேஷன்ஸ் ஏதாவது எங்கேயாவது ஆட் பண்ணுமா. ஸோ இது எப்படின்னா சம் டிடெக்டபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ ஃபயர் அலார்ம்லாம் வச்சிருப்பாங்க சில இடங்கள்லாம். அது என்ன அர்த்தம்? அது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஏதாவது சின்னதாக ஒரு ஃபியூம் கிரியேட் ஆகிட்டா கூட என்ன பண்ண உடனே
இட் வில் alert the people. பெருசா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஃபோர் ஸோ வீலர்லேயே டிடெக்டபிலிட்டி பேட்டரியோட லூஸ்னஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபோர் வீலர்ல டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் வந்து எதை கொடுத்துருப்பாங்க? பேட்டரி வந்து லூஸ் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து வெரி குட், ஃபென்டாஸ்டிக். ஸோ பேட்டரியோட கான்டாக்ட் லெவல் வந்து லூஸா இருந்தா அதுவே முன்கூட்டியே கொடுத்துரும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் டிடெக்டபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்க டிடக்ஷன் ரேட்டிங் கம்மியா போகலாம். உங்க காரு பெட்ரோல் இல்லாம எப்பயாவது நீங்க முக்கியமான மீட்டிங் போறப்ப நின்றுருக்கா? how many of you had that experience? ரொம்ப ரேரா தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு, கரெக்டா? முக்கியமான மீட்டிங் போகும்போது பெட்ரோல் இல்லாம உங்க காரு நின்ன சினாரியோஸ் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். கரெக்ட் தான் நான் சொல்ற எக்ஸாம்பிள். எஸ் சார், கரெக்ட். Yes, yes. எதனால அந்த ஒரு ஃபெயிலியர் வந்து ப்ரிவென்ட் ஆச்சு? அது எதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கார்லயுமே ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர் இருக்கு. ஆமா, ரைட்? எஸ். அப்ப பெட்ரோல் ஒரு ரொம்ப எம்டி ஆகிறதுக்கு முன்னாடி அது ரெட் அலர்ட் வந்துருவாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த டிடக்டபிலிட்டி இருக்கிறதுனால தான் நீங்க எந்த ஒரு முக்கியமான மீட்டிங்கு போகும்போதும் உங்க கார் அப்ரப்டா பெட்ரோல் இல்லைன்ற காரணத்துக்காக நிக்கல. ஒருவேளை ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு சின்ன ஃபீச்சர் கார்ல இல்லாம இருந்திருந்தா இந்த இன்சிடென்ட் அதிகமான எண்ணிக்கையில நடந்திருக்கும். ஸோ டிடக்டபிலிட்டி பெட்டரா இருந்தா டிடக்ஷன் ரேட்டிங் 1. அதாவது ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்க சிஸ்டம் வந்து கரெக்டா வார்ன் பண்ணிடும். சர்டனிட்டி வந்து அதிகம் டிடெக்ட் பண்றதுக்கு. ஆனா அந்த சர்டனிட்டியே இல்ல, ஃபெயிலியர் நடந்தாதான் எனக்கு தெரியும் அப்படின்ற சினாரியோல உங்க சிஸ்டமோ உங்க ப்ராசஸோ ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியர் மோடுக்கு டிடெக்ஷன் ரேங்கிங் வந்து நம்ம 10 கொடுத்தோம். நம்ம ட்ரைனிங்ல சொல்லுங்க, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். அதை முன்கூட்டியே நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு உண்டான ஃபீச்சர் ஏதாவது இருக்கா? டிடெக்டபிலிட்டி நீங்க ரெடி ஆயிட்டீங்களா, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் ஏதாவது கிடைக்குதா? ஆல் ஆஃப் யூ மார்க் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மார்க் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர் இஸ் சம் ஃபீச்சர். அது எதுக்கு வச்சிருக்கோம்? அதை டு என்ஹான்ஸ் தி டிடெக்டபிலிட்டி. அப்படி இருந்துச்சுன்னா உங்க டிடெக்ஷன் ரேட்டிங் என்ன பண்ணிக்கலாம், நீங்க கம்மி பண்ணலாம். 3, 2, 1 அந்த ரேஞ்சில் போடலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸ்ட்ரெயிட்டா எக்ஸாம்பிள் தாங்க தெரியும் அப்படின்னு சொன்னா தென் டிடெக்டபிலிட்டி இஸ் புவர் 0. ஸோ ரேட்டிங் வந்து 10க்கு போயிடும். டிடெக்டபிலிட்டி கம்ப்ளீட் அன்சர்டைன் அப்படின்ற சினாரியோல இருந்தா 10க்கு போயிடும். சர்டைன் அப்படின்ற சினாரியோல இருந்தா 1க்கு வந்துடும். இப்ப எல்லாமே மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிவியாரிட்டி ஜாஸ்தி, கரன்ஸ் ஜாஸ்தி, டிடெக்ஷன் வந்து அன்சர்டைன். 10 10 10 3 10 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? What will be the total score? 10 into 10 into 10 1000. ஆர்பிஎன் வந்து அதிகபட்சம் மேக்ஸிமம் ஆர்பிஎன் எவ்வளவு வரும்னா 1000 வரும். சூப்பரா நீங்க உங்க ப்ராசஸ கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்ல கொண்டு போய் ரிப்பீட்டடா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆர்பிஎன் 1000ல இருந்து கீழே எடுத்துட்டு வரலாம். த லோயஸ்ட் பாசிபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா 1. சிவியாரிட்டியும் 1, கரன்ஸும் 1, டிடெக்ஷனும் 1ன்னு வச்சீங்கன்னா 1 into 1 into 1 வந்து 1 தான். 1ல இருந்து 1000க்குள்ள எந்த வேல்யூ வேணா வரும். ஒவ்வொரு ஃபெயிலியர் மோடுக்கும் நீங்க ஆர்பிஎன் ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். All of you are with me on this? Yes, sir. இந்த ஆர்பிஎன் ஸ்கோர் 100க்கு கீழே இருந்தா இந்த என்ன சொல்றா, இது ஏஏஜி கைட்லைன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணுது. பட் ஆர்பிஎன் ஸ்கோர் 100க்கு மேல இருந்தா தட் ரிஸ்க் லெவல் மஸ்ட் பி ரெடியூஸ்ட். தெனும் a project must be initiated to reduce the risk. எங்கெல்லாம் ஆர்பிஎன் 100க்கு மேல இருக்கும், சில கம்பெனில 100க்கு பதில் 120ன்னு ப்ராக்டிஸ் வச்சிருப்பாங்க. 100க்கு பதில் என்ன வச்சிருப்பாங்க? 120. ஸோ ஆர்பிஎன் 120க்கு மேல போயிடுச்சுன்னா தென் தட் பர்டிகுலர் ஃபெயிலியர் மோட் ரெக்வயர்ஸ் யுவர் அட்டென்ஷன். அதுல சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணியே ஆகணும். ஆனா நல்லா கவனிங்க, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் பொழுது ஃபெயிலியர் மோடு வந்து சிவியாரிட்டி வந்து மாறவே மாறாது. பிகாஸ் இட் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா கவனிங்க, பிகாஸ் இட் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். எப்போ நீங்க சிவியாரிட்டி ரேங்கிங் வந்து மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி when you go for redesign. கம்ப்ளீட்டா ஏதாவது ஃபுல்லாவே அந்த பேசிக்ஸே நீங்க மாத்தும் பொழுது மட்டும்தான் சிவியாரிட்டி ஸ்கோர் வந்து குறையும். இன் ஆல் அதர் சினாரியோ சிவியாரிட்டி ஸ்கோர் இப்படியே தான் இருக்கும். ஆனா என்ன குறையும்? அக்கரன்ஸ் ரேட் குறையும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா ஃபெயிலியர் நடக்கிறது கவுண்ட் குறையுமா இல்லையா? அக்கரன்ஸ் குறைஞ்சிடும்.
அதே மாதிரி டிடெக்டபிலிட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம், சென்சார்ஸ்லாம் ஆட் பண்ணி டிடெக்டபிலிட்டியை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். டிடெக்டபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணால் டிடெக்ஷன் ரேட்டிங்கும் குறையும். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we only focus on bringing down the occurrence, bringing enhancing the detection. இதனால டோட்டல் RPN குறையும். RPN 120க்கு கீழேயோ 100க்கு கீழேயோ கொண்டு வந்துடணும் கம்பல்சரியா. ஆல்ரைட். பட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு போனீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டை இருக்கும், அந்த டை எடுத்துட்டு புதுசா வேற ஒரு டை கொண்டு வந்துடும். நம்ம டை டிசைனே மாத்திடுவோம். இப்போ இந்த புது டைல பாத்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர் மோடே இருக்காது. ஃபெயிலியர் மோடே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சிவியாரிட்டி ரேங்கே மாறிடும். காரில் நான் வந்து மேனுவல் கியர் ஷிஃப்டிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சில கார் ஓட்டும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். கார் ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கியர் சேஞ்சிங் எல்லாம் வந்து மேனுவலாக நான் பண்ணணும். அப்போ அந்த கியர் சேஞ்சிங் தப்பான கியர் போடுறதுனால என் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் அந்த கார்லலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் வந்துடுச்சு. நீங்கள் கியர் போட வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காவே ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும், கியர் லெவல் அதுவே வந்து மாற்றிக்கும். இப்போ இங்கே சிவியாரிட்டி ரேங்கிங் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெயிலியரே எலிமினேட் ஆகிடும். இப்போ சிவியாரிட்டி அந்த ஒரு பர்டிகுலர் சிவியாரிட்டியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மி ஆகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சில ஃபெயிலியர் மோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ரீடிசைன் ஆர் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ரீடிசைன் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ப்ராஜெக்டில் மட்டும்தான் சிவியாரிட்டி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெயிலியர் மோடே எலிமினேட் ஆகும், சிவியாரிட்டி ஸ்கோரே கம்மி ஆகும். பட் ஆல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்டில் சிவியாரிட்டி ஸ்கோர் அப்படியே தான் இருக்கும், பட் அக்கரன்ஸும் ரிடக்ஷன் ஸ்கோரும் மட்டும் மாறும். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, RPN should be below 100 or below 120. All of you understand? FMEA என்ன பண்ணணுன்றது புரிஞ்சுதா? Yes, sir. ஸோ இதுதாங்க இம்ப்ரூவ் ஃபேஸு. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ்லாம் இருந்தால் கேளுங்க இப்போ. பட் த சேம் டைம் ஸ்லைடே நான் காட்டாமல் பேசுனதுனால, இப்போ நீங்கள் ஸ்லைடை காட்டல அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுனால ஐ வில் ஜஸ்ட் ஷோ த ஸ்லைட்ஸ். ரைட், இதெல்லாம் தான் ஸ்லைட்ஸு. இம்ப்ரூவ் ஃபேஸ், டோல்கேட் ரிவ்யூ, ஸ்டெப்ஸு, டெலிவரபிள் குயிக்காக முடிச்சுட்டு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஃபேஸ் முடியும் பொழுது ரிவ்யூ கொஸ்டின்ஸ், டோல்கேட் ரிவ்யூ கொஸ்டின்ஸாக வரும். எப்படிப்பா சொல்யூஷன் ஜென்ரேட் பண்ணீங்க, எப்படி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணீங்க, அண்ட் வந்து பைலட்டிங் பண்ணும்போது ஏதாவது பார்த்தீங்களா, பைலட் பண்ணியிருக்கீங்களா, பைலட் ஸ்டடியில் ஏதாவது ரிவீல் ஆச்சா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும்பொழுது நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ ஜென்ரேட் சொல்யூஷன், எவாலுவேட் சொல்யூஷன். ஜென்ரேட்னா சொல்யூஷனை நம்ம வந்து அப்படியே அவுட் ஆஃப் டிஸ்கஷன் கொண்டு வர்றது. எவாலுவேட்னா ஒரு மீனிங்ஃபுல் சொல்யூஷன் மட்டும்தான் ஷுட் பி கன்சிடர்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். எல்லா சொல்யூஷனையும் நம்ம வந்து ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிமைஸ்னு வரும் பொழுது அங்கே ஆக்சுவலி என்ன மீன் பண்ணுறோன்னா, நம்ம வந்து டிஓஇ தான் மீன் பண்ணுறோம். ஸோ எல்லா சினாரியோலையும் நம்ம வந்து நிறைய டூலை யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. பட் தேவையான கம்பல்சரி ஃபீல் ஆச்சுன்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஆப்டிமைசேஷன் அண்ட் தென் பைலட்டிங், இம்ப்ளிமெண்டிங் அண்ட் வேலிடேஷன். இதுதான் நான் பேசினேன். அல்டிமேட்லி உங்களுக்கு டெலிவரி இந்த அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டட், ரைட்? சொல்யூஷன் ரெடி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டட் சொல்யூஷன் தான் நம்மளுக்கு இதில் வர்ற அவுட்கம்மு. இதை பாருங்க, டூல்ஸ்லாம் பாருங்க, பெஞ்ச் மார்க்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், நாமினல் குரூப் டெக்னிக் நீங்கள் போட்டிருக்கேன். இந்த நாமினல் குரூப் டெக்னிக்ன்றது அது ஒரு வகையான பிரெயின் ஸ்டார்மிங். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நடக்கும்போது எத்தனை டீம் வச்சுருந்தோம் நம்ம சொல்லுங்க பார்ப்போம். சிக்மா பஸ்டர்ஸ் நீங்கள், அப்புறம் வந்து ஏதோ 7th சிக்மா நீங்கள், மொத்தம் எத்தனை டீமு? 5 groups. 5 குரூப்ஸ் இருந்தீங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களை வந்து ஒரு டிஸ்கஷன் பிரெயின் ஸ்டார்மிங் நடந்துட்டு இருக்கும்போது குரூப்பாக தனியாக பிரிஞ்சிருங்க அப்படின்றேன். ஏன் குரூப்பாக தனியாக பிரிய சொல்கிறேன் அப்படின்னா, மொத்தமாக இருக்கும் பொழுது பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து சரியாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் தனித்தனியான சின்ன கேபின் மாதிரி கொடுத்துட்டு உங்கள் ரூமில் போய் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னேன். ஸோ அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சைலண்ட் மீட்டிங் வேர் பீப்புள் ஆர் கேட்டகரைஸ்ட். அவங்க குரூப்புக்குள்ள அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்குவாங்க. பிகாஸ் என்னோட பாஸ் இருக்காருன்னா நான் சில பாயிண்ட்ஸை ப்ராப்பராக சொல்ல மாட்டேன், ஐ மீன் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். அண்ட் சில நேரம் வந்து சில பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு சேலரி லெவல், பேக்கேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு யூ கேன் பிளான் ஃபார் சைலண்ட் மீட்டிங் வேர் வி கேட்டகரைஸ் பீப்புள் அண்ட் கிவ் தம் அ ப்ரைவேட் ஸ்பேஸ்
அண்ட் தென் வேர் அந்த ப்ரைவேட் ஸ்பேஸ் கிடைக்கும் போது தே வில் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ் மோர் கம்ஃபர்டபிளி. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நாமினல் குரூப் டெக்னிக். அண்ட் தென் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எஸ் வி வில் பி லேர்னிங் இந்த நெக்ஸ்ட் வீக் கம்மிங் சாட்டர்டே. சிமுலேஷன் அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம ரியல் டைம்ல பண்ணாம ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா பண்றது. தட் இஸ் நோன் as சிமுலேஷன், ரைட்? அதுக்கப்புறம் வந்து பைலட் பிளான், ஃபுல் ஸ்கேல் இம்ப்ளிமெண்டேஷன், எஃப்எம்இஏ இதெல்லாம் வந்து டூல்ஸ் இன் த இம்ப்ரூவ் ஃபேஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்லைட்ஸ் ஃபார் த லைக் கிரியேட்டிவ் திங்கிங் நான் சொன்னேன். ஸோ கிரியேட்டிவ் திங்கிங்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ப்ரோபிங் கொஸ்டின்ஸ், சரியான கேள்விகளை கேட்கக்கூடிய டேலண்டோட ஆடியன்ஸ்ல இருக்கணும். டெஃபினட்டா ஃபியூ மெம்பர்ஸ் ஷுட் பி ஏபிள் டு ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ். மேபி நீங்க எக்ஸ்பர்ட்ஸை கூட இன்வைட் பண்ணணும். என்ன மாதிரியான கேள்வி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலான்னு இட்ஸ் சாம்பிள் கொஸ்டின்ஸ். யூ கேன் ஆஸ்க் யுவர் ஓன் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் பெஞ்ச் மார்க்கிங்னா we measure our products, services and process against the organization known to be leaders in one or more aspect. அகாடமிக் ரிசர்ச் கூட வந்து உங்களுக்கு எதுல வருது? பெஞ்ச் மார்க்கிங்ல தான் வருது. ஸோ மல்டி ஓட்டிங் இது எதுக்கு அப்படின்னா, சொல்யூஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கும் நேரோ டவுன் பண்றதுக்கும் மல்டி ஓட்டிங் யூஸ் ஆகும். நாமினல் குரூப் டெக்னிக் ஐ டோல்ட் யூ இட்ஸ் a kind of silent meeting. பைலட்டிங், இம்ப்ளிமெண்டிங், வேலிடேஷன். ஸோ பைலட்டிங்ன்றது ஸ்மாலர் ஸ்கேலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. எதுக்காக பைலட் பண்ணுறோன்னா, சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒன்ஸு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோதான். அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காது. சில நேரம் சொல்யூஷன் ரொம்ப காஸ்ட்லியராக இருக்கும். காஸ்ட்லியரான சொல்யூஷன் எல்லாம் நம்ம வந்து தப்பாக பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து பைலட்டிங் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அந்த சில சேலஞ்சஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு then we can go for the implementation. Implementation Six Sigma ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி டீமோட ஒரு சப்போர்ட்டை கெயின் பண்றதுன்னு தான் நீங்க பார்க்கணும். பட் இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் a kind of more of a project manager's role. சீக்வன்ஸ் அப்ரோச், parallel approach, phased approach, flat approachலாம் என்னன்னா, ஒரே நேரத்தில் ஒரு 10 ப்ராஜெக்ட், அதாவது உங்க சொல்யூஷனை 10 இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இட் இஸ் மோர் ஆஃப் அ ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ரோல், ரைட்? யூ as a Six Sigma ப்ராஜெக்ட் லீடர், how many projects you will be dealing? Only one project. ஸோ நீங்க ரொம்ப பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது யாரும் எதிர்க்கக்கூடாது. தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா, கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் நோன் as ஃபோர்ஸ் ஃபீல்ட் அனாலிசிஸ். குறைஞ்சது 75% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் உங்க சொல்யூஷன் ப்ரொபோசலை வெல்கம் பண்ணணும், ரைட்? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்மூத் ஆகிடும். பட் இங்க கொடுத்துருக்க இம்ப்ளிமெண்டேஷன் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மோர் ஃபார் அ ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து சொல்யூஷனை நீங்க சீக்வன்ஸ்டாக கொண்டு போக போறீங்களா, இல்லை பேரலாக கொண்டு போக போறீங்களா, இல்லை சில ஃபேஸ்டு மேனர்ல கொண்டு போக போறீங்களா, இல்லை ஃபிளாட் அப்ரோச்சா? சீக்வன்ஸ்னா ஒன்று முடிஞ்சாதான் இன்னொன்று, பேரலல்னா ஒரே நேரத்தில் நடக்கும். 10 இடத்துலயும் ஒரே நேரத்தில் நடக்கும். ஃபேஸ்டுனா ஒரு கன்சிடரபிள் மைல்ஸ்டோன் ஓகே ஆன உடனே முடியணும்னு வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு மைல்ஸ்டோன் வந்தோடனே அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபிளாட்னா அப்படியே நீங்க ஒரு பிக் பேங் ஸ்ட்ரைட்டா ஒரே நேரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்றது. லைக் நம்ம திடீர்னு டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து ஜிஎஸ்டிக்கு போச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் அக்ராஸ் த கண்ட்ரி ஓவர் நைட் நம்ம இம்ப்ளிமெண்ட், அதுதான் ஃபிளாட் அப்ரோச். ஸோ திஸ் இஸ், இது யாரோட போர்ட்ஃபோலியோல வருது? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். வெரி குட். ஸோ நம்ம ஏதாவது எலாபரேட் பண்ண முடியுமா சார்? எதை? இந்த parallel approach, phases approach, இந்த மாதிரி அப்ரோச்சஸ். அதாவது parallel approachனா என்னன்னா, ஒரே நேரத்துல மல்டிபிள் லொகேஷன்ல சொல்யூஷன் வந்து டெப்ளாய் ஆகும். சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரே நேரத்துல பட் நம்ம நடக்கும். ஒரு இடத்துல தானே சார் நம்ம வந்து எவாலுவேஷன் எல்லாமே பண்ணியிருப்போம், மெஷரபிள் எல்லாத்தையுமே பண்ணியிருப்போம். அதான் உங்களுக்கு சொல்றேன், ஆஸ் அ சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட் லீடரா நீங்க இது கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் நீங்க ஒரு 10 ப்ராஜெக்டை பார்க்குற லெவல்ல நீங்க பொசிஷன்ல இருக்கீங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் மாஸ்டர் பிளாக் பெல்ட், கரெக்டா? யூ ஆர் மாஸ்டர் பிளாக் பெல்ட். உங்க கம்பெனில ஒரே நேரத்துல 6 சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரே நேரத்துல 6க்குமே வந்து சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. அப்போ நீங்க யூ ஹேவ் டு சூஸ் த பெஸ்ட் ஒன். புரியுதா? பட் ஆஸ் அ கிரீன் ஆர் அ பிளாக் பெல்ட் யூ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் ஒன்லி ஒன் ப்ராஜெக்ட். அதை ஒன்று பண்றதுக்கு நீங்க சீக்வன்ஸா பண்றதா பேரலா பண்றதா கொஸ்டின்ஸ்க்குலாம் இடமே கிடையாது, ரைட்? யூ இம்ப்ளிமெண்ட், அவ்வளவுதான்.
ஸோ திஸ் இஸ் எப்போ வருதுன்னா மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணும் பொழுது தான் இது உங்களுக்கு தேவை. ரைட். ஓகே. ஸோ ஃபுல் ஸ்கேல் இம்ப்ளிமெண்டேஷனில் இதெல்லாம் இருக்கணும். அங்கே பாருங்க, சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஷெடியூலு, எஃப்எம்இஏ அனாலிசிஸ். எஃப்எம்இஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணணும். ரைட். அண்ட் தென் ட்ரைனிங் பிளான். உங்கள் ஆளுங்க எல்லாரும் அந்த ப்ராசஸில் இருக்க ஸ்டேக் ஹோல்டர் எல்லாரையும் நீங்கள் ட்ரைன் பண்ணியிருக்கணும். கம்யூனிகேஷன் பிளான். கம்யூனிகேஷன் பிளான் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும், வாட் ஃப்ரீக்வன்சி த கம்யூனிகேஷன் ஷுட் ஹேப்பன். நிறைய ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே கம்யூனிகேஷன் தான். நிறைய ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே என்னதான், கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, எஃபெக்டிவாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து யூ ஷுட் ஹேவ் அ பிளான் within the project team. ஸோ இமெயிலில் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வரும், டெலிஃபோனில் என்ன இன்ஃபர்மேஷன் வரும், அண்ட் ஹூ இஸ் ஃபார் வாட், அதெல்லாம் வந்து கிளியராக இருக்கணும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், இதெல்லாம் பார்ட் ஆஃப் யுவர் வாட் யூ கால் பார்ட் ஆஃப் யுவர் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஃப்எம்இஏ மட்டும் இல்லை, ஹைபோதசிஸ் டெஸ்ட் கொண்டு வரலாம், சிபிசிபிகே கம்பேர் பண்ணலாம், சிக்மா லெவல் கம்பேர் பண்ணலாம், ஆர் ஜஸ்ட் லைக் தட் உங்கள் டெக்னிக்கல் மெட்ரிக்கை கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நத்திங் ராங். ஆனால் ஆஸ் லாங் as யூ நோ த மெட்ரிக் நீங்கள் பண்ணிக்கலாம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நான் வந்து டூல் மெட்டீரியல் டஃப்னஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இல்லைனா நான் டேர்ன் அரவுண்ட் டைமை குறைச்சிட்டேன், நான் வந்து சைக்கிள் டைமை குறைச்சிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து யுவர் ப்ரொடக்டிவிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். வாட் எவர் மெட்ரிக் விச் இஃப் ஆஸ் லாங் as யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், எஸ் தட் இஸ் குட். அதர்வைஸ் நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணியும் கொண்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி தி improve phase ஓட இருக்க விஷயம். There are some additional tools, yes, 6R thinking, Pug matrix. Ultimately, all of them will serve the same purpose. But these are all different formats of brainstorming. 6R thinking என்றதும் it's another format. And Pug matrix அப்படின்றது it's a kind of solution validation matrix. எதுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம். So that's it about the improve phase. ஸோ இது வந்து எஃப்எம்இஏவோட ஸ்லைட்ஸு. இதெல்லாம் எஃப்எம்இஏ டெர்மினாலஜி. இந்த ஏஐஜின்றது த பாடி தட் கிரியேட்டட் த கைட்லைன்ஸ். விடிஎன்றது வெர்பாண்டர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆர்பிஎன்ஆர் இஸ் ப்ரியாரிட்டி நம்பர். There is one more concept which probably I will explain you little later, which is action priority. அது வந்து நியூ அமெண்ட்மெண்ட்ல வந்த விஷயம். ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன் தான் இருந்துச்சு, பட் நவ் ஆர்பிஎன் ப்ளஸ் ஏபி. ஏபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்ஷன் ப்ரியாரிட்டி. ஸோ the theory and all நீங்கள் வந்து இதை go through பண்ணிக்கோங்க. ஸோ FMEA can be of two types, process FMEA, another one is design FMEA. The process FMEAல சிவியாரிட்டி ரேங்கிங் மாறவே மாறாது. டிசைன் FMEAல மட்டும்தான் சிவியாரிட்டி ரேங்கிங் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ the slides are materially shared. நீங்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக go through பண்ணீங்கன்னா you will be able to appreciate everything. This is a standard table for the ranking, and I think the organizations like NASA, military application தான் முதல்ல இதை ஜென்ரேட் பண்ணாங்க இந்த இதெல்லாம். So and then now it is getting implemented in all other industries also. So occurrence rating எப்போ வந்து 1 எப்போ 10 நான் சொன்ன விஷயங்கள்லாம் இது வந்து டிடெக்ஷன் ரேங்கிங். எப்போ 1 எப்போ 10 பொறுமையாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஆனால் அல்டிமேட்லி உங்களோட டேபிளை நீங்கள் தான் வந்து டெரைவ் பண்ணிக்கணும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு சிமிலரான டேபிளை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ப்ராசஸில் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபெயிலியர் மோட்னா என்ன, ரைட், அண்ட் தென் டெஃபினேஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஒரு பெயிண்டிங் ப்ராசஸில் என்ன மாதிரியான ஃபெயிலியர் மோட் இருக்கலாம், ஒரு ஏடிஎம் வித்ட்ராயலில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கலாம், என்ன மாதிரி ஃபெயிலியர் மோட் இருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபெயிலியர் மோடை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ரேட்டிங் அசைன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆர்பிஎன் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ஆர்பிஎன் வந்ததுக்கப்புறமா இதனால வந்து என்ன சொல்கிறது, எந்த ஆர்பிஎன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள், ப்ரியாரிட்டைஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட எஃபெக்ட் என்ன, கரண்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, இதுக்கு என்ன ரெக்கமெண்டட் ஆக்ஷன், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு ஃபைனலி திரும்பவும் யூ ஹேவ் டு ரீகண்டக்ட். இதை தான் வந்து இங்கே இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஒன் பாயிண்ட் விச் ஐ டிடன்ட் ஸ்பீக். இது வந்து ஆக்ஷன் ப்ரியாரிட்டி. ஸோ இது வந்து ஃபார் ஏடிஎம் மெஷின் ஃபெயிலியருக்கு பண்ண ஆர்பிஎன் டேபிள் இது, ஐ மீன் எஃப்எம்இஏ டேபிள் இது. Maybe definitely you should be able to understand and appreciate. And this is for car door painting. Actually இந்த எக்ஸாம்பிளில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் கேசஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து சில சின்ன காம்ப்ரமைசஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், சிவியாரிட்டி ரேட்டிங்கை குறைச்சி போட்டிருக்காங்க.
சிவியாரிட்டி ரேட்டிங் ஏர்லியர் வந்து இங்கே என்ன இருக்குன்னா 10 இருக்கு. இங்கே வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா 6 மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. அது பண்ணுறதா இருந்தால் கம்ப்ளீட் உங்கள் சிஸ்டத்தையே நீங்கள் மாற்றினா தான் வரும். ஸோ ஐ ஜஸ்ட் brought it like this. 10 remains 10. However, occurrence-உம் டிடக்ஷனும் குறைஞ்சிருக்கு. ஸோ சிவியாரிட்டி ரேட்டிங் ஆஃப் 120 has dropped to 40. So that's how the project is validated. All right, so this completes our discussion on the improved phase. Are you okay with it, all of you? Yes, sir. Yes, sir. Great.